இருந்தமிழே உன்னால் இருந்தேன் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன் முதலில் என் தமிழை வணங்குகின்றேன். மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஒரு நாள் தேசிய கருத்தரங்கிற்கு தலைமையேற்று மிகவும் ஒரு அற்புதமான கருத்தரங்கு உரையினையே படபடவென்று பொறிந்து தள்ளி சென்றிருக்கின்றார் நம் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர். அதாவது ஐயா அவர்களுக்கு தமிழ் தாத்தா என்று கொடுத்தால் அந்த பட்டம் முன்பு இருக்கின்றது. தமிழ் தாத்தாவினுடைய பணிகள் கூட தொகுப்பு பணிகள் மட்டும்தான் நடந்தது. ஆனால் ஐயா அவர்களுக்கு தமிழ் அரசன் என்றே கொடுக்கலாம். ஏன்னா நான் ஐயாவிடம் பேசிய வார்த்தைகள் ஒரு 15 நிமிடங்கள் தான் இருக்கும். எனக்கே மலைக்க வைத்தது. நாம் என்ன பணி செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் ஒரு வட்டத்திற்குள் ஒரு பூஜ்ஜியத்திற்குள் தான் இருக்கின்றோம் என்று தான் எனக்கு என்ன தோன்றியது. எனக்கும் அந்த எழுத்து மீது கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். நான் எங்கு போனாலும் என் துணைவரை திட்டாமல் இருப்பதே கிடையாது. அதில் இன்று மட்டும் விட்டு வைக்கவில்லை என்று தான் எண்ணுகின்றேன். ஏனென்றால் நான் எப்பொழுதுமே பேனாங்கையுமால் இருந்தாலும் அதை மட்டும் வச்சிரு அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா எனக்கு ஊக்கப்படுத்துவதற்கு கொஞ்சம் குறைவு. இருப்பினும் ஐயாவினுடைய ஆர்வத்தை போன்று நம்மால் வர முடியாது என்று தான் என்ன தோன்றுகிறது. ஏனெனில் ஐயா அவர்களுடைய துறை வேறு, நம்மளுடைய துறை வேறு. மாற்றுத்துறையில் இருந்தே நம் துறைக்கு இந்த அளவிற்கு ஒரு நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார் என்றால் அதை ஈடுகொடுக்க யாராலையுமே முடியாது. ஆகையால் தான் ஐயாவை தமிழ் அரசன் என்று சொல்வதில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் நான் இந்த நிறுவனத்திற்கும் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனெனில் இப்படி ஒரு சூழல், இப்படி ஒரு நல்ல மனிதர்களை எனக்கு இன்று சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அதோடு நம் மாணவ தங்கங்களாகிய மாணவர்கள் நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது விலகி சென்றுவிடும். தீயதை விலக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் அது வந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் நல்லதை பெறுவதற்கும் தீயதை விடுவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய மாணவ தங்கங்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய தலைப்பானது தமிழ் இலக்கியத்தின் நோக்கும் போக்கும். தமிழ் என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு தான் வர வேண்டும். தமிழ் தாய் என்பது வலின் எழுத்தையும், மீ என்பது மெல்லின் எழுத்தையும், இல் என்பது இடைநேரத்தையும் சேர்த்து போட்ட வார்த்தையில் சிறப்பு பெற்றதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. மொழி என்பது என்றால் என்ன என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், நம்மளுடைய கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு உதவுவதுதான் மொழி என்று சொல்லுவோம். ஆனால் இதுவரையில் நம்ம எத்தனை கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றோம், எந்த பயனுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. மொழி என்பது மனிதனால் படைக்கப்பட்டு மனிதனையே நாகரீகம் உடையவதாக மாற்றுவதுதான் மொழி. அப்பேற்பட்ட மொழியானது எப்போ தோன்றியது என்றால் நம்மளுடைய புறப்பொருள் வெண்பாமாலை பதிவு செய்திருக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த மொழி என்று. ஆனால் நம் பாரதியார் சொல்லுவார், அறிவியலில் அதிகமான ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு கூட எந்த காலங்களில் என்ன கண்டுபிடித்தார்கள், எதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்று குறிப்பை எடுத்துவிட முடியும். இப்பொழுது சந்திராயன் 1, 2, 3 என்று அனுப்பினார்கள். அடுத்து எப்போ அனுப்ப போகிறோம்ன்ற முதற்கொண்டு அனைத்து செய்திகளும் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய தமிழ் மொழி என்னைக்கு தோன்றியது என்று தெரியாது அப்படின்னு மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். எங்கள் தாய் அப்படின்ற ஒரு தலைப்பில், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இயல்பினலாம் எங்கள் தாய். மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். எங்கள் மொழியை தாயின்னு தான் சொல்லியிருப்பார்.
அதாவது மற்ற துறைகளுக்கும் நம்ம துறைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. நாம் அறியாத பருவத்தில் அறியாத செயல்களால் தான் நாம் தமிழ் படிக்கிறியா அப்படின்னு இன்னும் நம்மளை கேட்குறாங்க. அப்போ இன்னும் நம்ம அந்த அறிவை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லவில்லை என்று தான் கூற வேண்டும். மற்றதெல்லாம் கடந்த கால செய்திகளை மட்டும் கூறியிருக்கும். மீறி போனால் சற்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால செய்திகளை கூறிக்கொண்டிருக்கும். ஆனால் நம் இலக்கியங்களில் மட்டும்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதையும் தாண்டி அடுத்த பிறவி மறுமையையும் சொல்லியிருக்கும். மறுபிறவி அடுத்த ஜென்மத்தையும் சொல்லியிருக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இதுதான் அப்படின்னு தெரியாது, அவ்வளோதான். அடுத்த பிறவிக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு இலக்கியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் இலக்கியத்தை என்ன சொல்கிறோம்? இலக்கு கூட்டல் இயம். உன்னுடைய குறிக்கோள்களை எடுத்து இயம்புகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளை பிரதிபலித்து காட்டக்கூடிய கண்ணாடின்னு சொல்கிறோம். என்ன இல்லை, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அன்பு பற்றி இல்லையா, ஆசை பற்றி இல்லையா, பொருள் பற்றி சொல்லவில்லையா, வீரத்தை பற்றி சொல்லவில்லையா, விட்டு கொடுக்கும் தன்மையை பற்றி சொல்லவில்லையா, கணவன் வீட்டில் வாழும் முறையை பற்றி சொல்லவில்லையா, கஷ்டத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா, அனைத்து செய்திகளையும் ஒவ்வொரு சங்க இலக்கிய பாடல்களையும் எடுத்து பாருங்கள். எவ்வளோ ஆழமாக ஒரு பாடல் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டுபிடிப்பதற்கு, வாழும் முறை. அது மட்டுமல்ல, அரை இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷங்கமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த இலக்கியங்களிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்களுக்கு முன்னாடியே ஒரு இலக்கியம் தோன்றுனதுன்னு சொல்லுவாங்க. அது யாருக்காவது தெரியுமா என்னன்னு தெரியலை. அந்த இலக்கியங்களை எதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஏட்டில் எழுதாத இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம். இதெல்லாம் எழுதுவதற்கு முன்னாடியே நாட்டுப்புற மக்களிடம் தோன்றிய இலக்கியம்தான் நாட்டுப்புற இலக்கியம். அந்த நாட்டுப்புற இலக்கியமானது மக்களோட இறந்த காலம் இருக்கும், நிகழ்காலம் இருக்கும், எதிர்காலம் இருக்கும், அடுத்த சந்ததியருக்கே எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நாட்டுப்புற இலக்கியத்தில் நிறைய, அதாவது தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரி வரை முடித்திருப்பார்கள். தாலாட்டு பாடல், குழந்தை பாடல், மலப்பாடல், தெய்வ பாடல், கும்மி பாடல், ஒப்பாரி பாடல் என்று அனைத்து கருத்துக்களையும் எங்கேயும் மனப்பாடம் செய்து தலையில் முட்டி கொண்டு எதுவும் செய்யவில்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் ஒவ்வொருத்தருடைய கற்பனை ஊற்றுகளும் இருக்கும் அங்கு. அதனால தான் அந்த நாட்டுப்புற பாடல்களை மட்டும் இதை எழுதினவங்க யாருன்னு போடவே மாட்டாங்க. ஏன்னா இது யார் எழுதியிருக்காங்கன்னே தெரியாது. நம்மளே அந்த பாடலை படிக்கும் பொழுது நமக்கும் ஒவ்வொரு பாடல்களாக நம்மளே பாடுற மாதிரி தான் இருக்கும். அதான் அந்த தாலாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கால சிந்தனையை சொல்லியிருப்பாங்க. ராரோ என் கண்ணே நீ ராரோ என் கண்ணே நீ ராரோ நீ பட்டணா போய் படித்து என் கண்ணே நீ பட்டணா படித்து நீ பாரே அழ வேண்டும், நீ பாரே அழ வேண்டும், அதை நான் பார்த்து மகிழ வேண்டும். எங்க அண்ணே நீ கண்ணுறங்கு, அழாம நீ உறங்கு. ஒரு குழந்தை பிறந்து ஒரு தொட்டில் ஒரு 3 மாதம் தான் போட்டு ஆட்டுவோம். அந்த பெத்த தாய்க்கு என்ன ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளை பார்த்தீங்களா? பிறந்தோடனே அதோட இன்னும் அதில் நிறைய இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு முக்கியமானதை மட்டும்தான் அதில் சொன்னேன். நல்ல குழந்தைய படிக்க வைக்கணும், அதை நாட்டை ஆளணும், அந்த பார்த்து நான் பெருமைப்படணும், அப்படி நான் உன்னை வளர்க்கணும். முடிச்சிட்டான். இப்போ இருந்தே அந்த தொட்டிலிருந்தே தன்னுடைய ஆசைகளை புகுத்திட்டு இருக்காங்க. ஒரு இசை என்பது இசையோட பயன்கள் போட்டு பாருங்க. அந்த இசையை அந்த குழந்தைக்கு அப்பயே அவங்களுக்கு அந்த இசையோட பெருமையை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ எங்கே போச்சு நம்மளுடைய இலக்கிய போக்கு? நோக்கத்தில் இருக்குது. நாட்டுப்புற இலக்கியம் தோன்றுச்சு, இப்போ எங்கே போச்சு? எந்த குழந்தைகளும் எந்த தாய்களும் போட்டு ஆட்டுறது கிடையாது. இப்போ நான் நீங்கள் பதிவு செய்கிறது கூட காரணம் என்னம்னா, எந்த செயல்களையும் நம்ம வெக்கங்கிறது படவே கூடாது. நம்ம குழந்தைங்க நம்மள்ட்ட திறமை இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தமிழ் பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
அதனால தான் நான் அதை வலியுறுத்தி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த குழந்தை அதாவது நம்மளுடைய வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதனால நம்மளுடைய அந்த ராகங்களும் அந்த இசைகளும் அந்த எண்ணங்களும் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணமும் குழந்தையோட மனசில் பதியும். அதனால அந்த எதிர்கால சிந்தனையை அம்மா தன்னுடைய குழந்தைக்கு தெரிவிக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை உடைய இலக்கியம் தான் நம்மளுடைய நாட்டுப்புற இலக்கியம். அதனால தான் நம்ம மற்றவங்கள மாற ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் மடிந்தோம் என்று இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு தனித்துவம், தனித்தன்மை, தனி பெருமை. நாம் என்ன செய்தோம், நாம் பிறந்தோம் என்ன செய்தோம் அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு. அதனால தான் சொல்லுவார்கள், இன்றைய தேதியை கிழிச்ச நீ என்னைக்கு கிழிச்சேன்னு கூட கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இன்றைய நாளில் நம்மளோட என்ன பணியாக இருந்தது. அதனால தான் இவர் கூட சொல்லியிருப்பார், பாரதியார் ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லியிருப்பார் இல்லைங்களா, தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு இறைனமாயும் வேடிக்கை மனிதர்கள் பார்த்தாயா என்று கேட்பார். பிறர் மாய நான் ஒரு வேடிக்கை மனிதராக பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு நீ வேடிக்கை மனிதர் என்று என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயான்னு சொல்லுவார். என்னை வேடிக்கை மனிதரா என்று நீ வீழ்வேன் என்று நினைத்தாயா? நான் இல்லை. அனைத்து மக்களை போன்று நான் ஒரு சராசரி மக்களை போன்று வாழ்ந்தாங்க. அவங்களோட பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணினாங்க, வயசாச்சு இறந்தோம் அப்படின்ற அவங்கள என்ன சொல்கிறாரு, அப்படி ஒன்றுமே பண்ணாதவங்களை என்ன சொல்கிறாரு, ஒரு வேடிக்கை மனிதர்களாக, நையாண்டி மனிதர்களாக, விளையாட்டு மனிதர்களாக. என்னே நீ அப்படின்னு நினச்சியா? இல்லவே இல்லை, நீ மறந்துரு அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள் அவரோட மனசில் இருந்தனால தான் அந்த வீறு கொண்ட பாடல்கள் அவர் மனதில் எழுந்தது. அதனால தான் சில வரிகள் அவங்களதெல்லாம் அசைக்கவே முடியாது. இப்போ எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் அவங்களோட வரிகள் அவங்களுக்கு தான், அதை நம்ம தொடாமல் அங்கிட்டு போகவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு பொருந்தினார். அப்போ நான் என்ன தான் செய்யணும்? நாம் ஒரு முன்னோடிகளாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கின்றதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், இருக்கின்றதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம், இருக்கிறத அப்படியே பழகி போயிட்டுருக்கோம் அப்படி சொல்கிறோம். அதுக்கு யாரை உதாரணமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டு மந்தைகள்ன்றாங்க. இருக்கிறத அப்படியே நடைபெறப்படுத்திட்டு எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் இருக்கிறத ஒரு ஆட்டு மந்தைகளாக சொல்கிறாங்க. ஒருத்தர் சாய்கின்ற பக்கமே அப்படியே சாய்ஞ்சிட்டே போகிறத எதை சொல்லுவாங்கன்னா, அதனால தான் அந்த செம்பரி ஆடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் செம்பரி ஆடு எங்கேயாச்சும் காட்டுக்கு மேய்க்க போனால் கூட அது கூட ஒரு வெள்ளாடு போகணும்பாங்க. ஏன்னா அந்த செம்பரி ஆடு என்ன பண்ணும், கழுத்து தொங்க போட்டுக்கிட்டு அது வாட்டில் போகும், எந்த பஸ் வந்தாலும். ஆனால் எதுவும் கண்டுக்கவே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆட்கள் தேவை. அப்போ நீ சாயற பக்கமே சாஞ்சிட்டு போனீங்கன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா செம்பரி ஆடுகள்னு சொல்கிறாங்க. அப்போ யார் தான் முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பவர்களும் கண்டுபிடிப்பவர்களும் தான் முன்னோடிகளாக இருக்கணும். அப்போ நாம் செம்பரியாடுகளாக இருக்க வேண்டுமா, ஆட்டு மந்தைகளாக இருக்க வேண்டுமா, முன்னோடிகளாக இருக்க வேண்டுமா? முன்னோடிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு உடன்கட்டை ஏறுதல் ஒரு நிகழ்வு இருந்தது. இப்போ எல்லாம் எங்கே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படி இருக்குன்னு மட்டும் நினச்சி மட்டும் பாருங்கள். நமக்கெல்லாம் மனசு ஜிம்முன்னு இருக்கு, ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் போய் இவ்வளோ நினைப்போமா? இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உடன்கட்டை ஏறக்கூடிய நிகழ்வே முறியடித்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ஒருத்தர் எதிர்த்தனால தான் அவர் முன்னோடி ஆனார். முன்னோடி ஆகிறதுக்காக மட்டும் எதிர்க்கிறது கிடையாது. ஒரு சட்டங்கள் தவறானது அப்படிங்கும் பொழுது அதான் அதை எதிர்க்கிறாங்க. அதுபோல தான் ஹரிஜன மக்களை பற்றி எதிர்த்தவர் தான் காந்தி, வெள்ளையர்கள் எதிர்த்தவர் தான் கட்டபொம்மன். இவங்கெல்லாம் எதிர்த்து முன்னோடியாக வந்தவங்க. அதே போல் கண்டுபிடித்தாளர்கள் இப்போ நிறையா சொல்லலாம். நம்ம எடிசன் நமக்கு பல்பை கண்டுபிடிச்சார், அவர்களாம் ஒரு முன்னோடிகளாக இருக்காங்க. பாரதியார் கவிதைகளை கண்டுபிடிச்சார், ஒரு முன்னோடிகளாக இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எது போன்று இருக்கக்கூடாது அப்படின்னா, அடுத்த சிந்தனை வேண்டும். நாம் இன்னும் அரைத்து கொண்டு இதில் என்ன இதையே நம்ம செய்வது இல்லை. இதையே செய்வதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இலக்கியங்களை தரவாக நம்ம படிக்கணும் அப்படின்னா உங்களை பெருசாலாம் ஒரு வேலையும் செய்யவே சொல்லலை. உங்களுடைய பருவத்திற்கு என்ன பாடங்கள் இருக்கின்றதோ அதை தரவாக படித்தீர்கள் என்றால் போதும், அதில் உள்ள மேற்கோள்களை எடுத்தீர்கள் என்றால் போதும். நம்ம ஒரு அழகாக ஒரு வீடு கட்டியிருக்கோம்,
என்னென்ன வசதி வேணுமோ எல்லாம் வச்சு ஜம்முன்னு வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்டை இறுக்கமாக பூட்டு போட்டு வச்சிட்டோம்னா அதில் ஏதாச்சும் பயன் இருக்குமா? பயன் இருக்குமா? இருக்காது தானே. அதுபோல தான் நம்மளுடைய இலக்கியத்தை நாம் படிக்கலைன்னா அந்த வீட்டை எப்படி சும்மா நம்ம சாத்தி வச்சுருக்கிறோமோ அதுபோல தான் நம்ம இலக்கியத்தை படித்து நம்ம இலக்கியத்தோட பெருமைகளை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது, ஓ உங்களோட இலக்கியங்கள் இவ்வளோ சொல்லித்தருதா அப்படின்ட்டு மற்றவங்கள் நம்ம மொழி மீது நம்மளோட இலக்கியங்கள் மீது ஆசை வரக்கூடாது, வெறி வரும். அப்போ அது காரணமாக நாம் இருக்கணும். இவ்வளோ செய்திகள் இருக்குது, இப்படி வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறத இருக்கணும். அதனால தான் பாரதியார் சொல்லுவார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் இப்போ தான் ஐயா கூட சொன்னாங்க, அதை நம்மளோட மொழியில் மொழிபெயர்த்துக்கணும். அதுக்கு தான் நமக்கு தேவை. ஒரு மொழிபெயர்ப்பானுக்கு குறைஞ்சளவு எத்தனை மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும்? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இப்போ சுற்றறிக்கை வரும் பொழுது கூட இது ஆங்கிலத்தில் இருக்கிறதா, இது நமக்கு தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம குறைந்தபட்ச முயற்சி எடுத்துக்கணும். நான் படித்திருக்கிறது தமிழ், அதனால் நான் அதுக்கப்புறம் ஒரு கோடு கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாரதியாரெல்லாம் குறைந்த வயசில் எத்தனை மொழிகள் படித்திருந்தார். அதனால தான் அவரால் 8-9 மொழிகள் படிக்க முடிஞ்சிச்சு, பாரதின்ற பட்டத்தை வாங்க முடிஞ்சிச்சு. நம்ம கூடுதலான ஒரு மொழிக்கு கூட நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது கிடையாது. நம்மளே போன்று தான் மற்றவர்களும் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, தமிழ் வழி கல்வியில் தான் படிச்சிருப்பாங்க. நம் கல்லூரிக்கு நுழையும் பொழுது அவங்க அடுத்த துறைக்கு போவாங்க, நம்ம தமிழில் இருப்போம். அப்போ அந்த அடிப்படை 12ஆம் வகுப்பு வரையிலும் நம்ம படித்தது தானே அவங்களும் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி மட்டும் ஆங்கில அறிவு வந்துடுதா? இல்லை, நம்மளே முறை தானே இருப்பாங்க. அப்போ நமக்கு மட்டும் ஏன் அந்த தன்னம்பிக்கை வர மாட்டேங்குது? அதனால அது இப்போ நம்ம 2 ஆண்டுகள் நீங்கள் படிப்பீங்க ஆங்கிலத்தில். அந்த ஆங்கிலத்தில் கொஞ்சம் ஈடுபாட்டோட படித்தோம்னா, இப்போ ஐயா சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா நமக்கு ஊதியம் கிடைக்கின்றது. அப்போ அது சும்மா கிடைக்குமா? எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, சும்மா எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அப்படி சும்மா கிடைச்சாலும் அது நிலைக்க போகிறதில்ல. உன்னுடைய கடின உழைப்பு உனக்கு என்றைக்கும் தோல்வியை கொடுக்க போகிறதில்ல. அதை மட்டும் நீங்கள் மனசில் எண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கான முயற்சிகள் நம்ம 2 வருடங்கள் நம்ம ஆங்கிலம் படிக்கின்றோம். நமக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தது, அதில் எத்தனை அந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பாசிட்டிவ் அந்த இதை நீ தரவு பண்ணினா முடிஞ்சிச்சு. அந்த ஆங்கிலம் அதை நீ 10 வார்த்தையை பயன்படுத்தினா முடிஞ்சிச்சு. தமிழ் தான் கஷ்டம். உண்மையாக சொல்ல போனால் மற்ற மொழிகளை விட கடினமானது எதுனா தமிழ் தான். ஏன்னா நம்ம இப்படி சொன்னால் மற்றவங்க யாரும் சேர மாட்டாங்க. இருந்தாலும் இலக்கணங்கள் அது இது என்று பார்க்க போகிறது இங்கிலீஷில் நமக்கு பேச தெரிஞ்சால் மட்டும் போதும், எங்கே வேணாலும் பூந்து வெளியாக வந்துடலாம். ஆனால் நம்ம தமிழ் அப்படி இல்லை, அவ்வளவு இருக்குது, கடலாட்டம் இருக்குது. அதனால் இந்த கடலையே நீ படிக்கும் பொழுது ஒரு குளத்தில் நீந்த முடியாதா என்ன? அதனால நம்மளோட தான் கடல், மற்ற மொழி ஒரு குளம்தான் அப்படின்றத உன்னோட மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட செயலை ஆங்கிலத்திலையும் நம்ம தரோம். அப்போ 2 மொழிகளை நீ வளர்த்து கொண்டீங்கன்னா பாரதியார் சொன்னதானே, எந்த மொழிகளை வேணாலும் நம்மளால் மொழிபெயர்க்க முடியும். அதனால தான் அவர் அழகாக சொல்லியிருக்காரு, என்ன பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள், நல்ல அறிஞர்களுடைய வரலாறுகளை நம்ம மொழியில் மொழிபெயருங்க. தெரிஞ்சால் தானே நம்ம பண்ணுவோம். அதனால் பிற நாட்டு நல்ல அறிஞர்களோட வரலாறுகளை நம்ம மொழியில் மொழிபெயர்த்துக்குங்க. இரவாத புகழுடைய தமிழ் நூல்களை நம்ம மொழியில் இயற்றுங்க. நம்ம எழுதுனது என்னைக்கு அழிஞ்சிடவே கூடாது. அப்படி இருக்கிறத நீ மொழியும் பெயர்க்கணும். அழியாத ஒரு தமிழ் நூலை நீ எழுதணும். ஒரு பேசணுங்கிறதுக்காகவே நம்ம தயார் பண்ணாமல் பேச முடியுமா? இல்லை. எழுதணும்னாவே நம்ம நிறைய படிக்காமல் எழுத முடியுமா? இல்லை. அப்போ நம்மளோட பங்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதும் எழுதுறதும். ஒரு 25 வயசுக்குள்ளே நீ என்ன கஷ்டப்படுறியோ அதுதான் உனக்கு பின்னாடி உன்னோட வாழ்க்கை. இந்த வயது தாண்டி நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிட்டீன்னா, அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் மனசில் பதிச்சிட்டீன்னா, பின்னாடி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 75 வயது நமக்கு சிரமம்தான். அதனால தான் இப்போ நீ என்ன நினைக்கிறியோ, என்ன கஷ்டப்படுறியோ, மற்றவங்களை பார்த்து கவலையப்படாத. உன்னோட எண்ணங்கள் என்ன, உன்னையை பார்த்து மற்றவர்கள் உன்னை பின்தொடர அளவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களும் இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா தான் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சிறப்புக்குரியதாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, உயிர் வாழ சுவாசிப்பாய், அறிவு வளர வாசிப்பாய். ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஒரு நூல் இப்படி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நூல் வச்சுருக்கோம், அந்த இடத்துல 100 விளக்குகளை போட்டால் கூட அது அடங்காதது. இப்போ தான் நமக்கு என்ன, ஒரு 10 விளக்குகள் எழுதும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அப்போ 100 விளக்குகள் இருந்தால் நமக்கு எவ்வளோ வெளிச்சம் கிடைக்கும் தானே.
ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு விளக்குக்கு 100 ஒரு நூலுக்கு 100 விளக்குகள் வந்து ஈடாகாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நூலும் வந்து பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும். அது அறிவுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட நேரம் வீணடிக்காமையாக இருக்கும், நம்மளுடைய சிந்தனைகள் சிதறாமல் இருக்கும். இதை எடுத்து படிக்கணும்னு நமக்கு தோணும். வெட்டி அரட்டைக்கெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். அவர் சொல்லுவார், அழகாக சொல்லியிருப்பார். அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம ஒரு தடவை எழுதுறது 100 தடவை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் அரசு கல்லூரி மாணவர்கள் அப்படியே கையை விசிறிட்டு என்ன வருவானா, ஒரு நோட்டு கூட கொண்டு வர மாட்டான். அப்பா கொண்டு வாப்பான்னு கெஞ்சணும், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த ஒரு இந்த வயது தான் உங்களுடைய ரொம்ப நம்ம நினைப்போம், நீங்கள் இந்த வயசு தான் நம்ம வந்து 12வது வரலாம் தான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம், எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் அதுன்னு வச்சாங்கன்னு. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா இந்த வயது தான் நீங்கள் கஷ்டப்படுற வயசு, சிரமப்படுற வயசு, உணர்ந்துக்கிற வயசு, தேவைங்கிறது உணர்ந்து புரிஞ்சு படிக்கிற வயசு. எதை படித்தா என்னவாகும், இது வரலாம் நம்ம ஒரு மொழிக்காக மட்டும்தான் இருக்கோம். இனிமேலும் இதில் ஒரு ஊற்று, இதிலேருந்து நீங்கள் தேடி எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து நிறைவடையும். அதனால தான் நம்மளுடைய சிறப்புகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அது எப்படி தெரியுமா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காலகட்டமாக இருக்குது. நம்ம இன்றைய இலக்கிய போக்கு இருக்குன்னா ஒரு 3 காலகட்டமாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா சங்கம்லாம் வச்சாங்க, 3 சங்கம் வச்சு நல்லா மொழிகளெல்லாம் வளர்த்தாங்க, எல்லாம் நூல் படைச்சாங்கன்னு இப்படி இருந்துச்சு. அந்த சங்கத்தில் வந்து அந்த நூலை பற்றி என்னென்னு அழகாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சாங்க, அந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தினாங்க, சமுதாயத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அதுதான் முதல் காலகட்டம். 2வது காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் படித்தோம், பட்டம் மட்டும் வாங்குகிறோம். படித்தோம், பட்டம் வாங்குறதுல 2வது காலகட்டமாக இருக்குது. 3வது காலகட்டம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, படிக்காமையே பட்டம் வாங்கிடணும், ஏதோ நான் பாஸ் பண்ணிட்டேன், தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். யாரும் சதவீதத்தை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு அடுத்து என்ன நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். அடுத்து 4வது கட்டம் என்னவா வரும், படிக்காமல் ஒரு பட்டம் வாங்கினோம்னா அடுத்து நாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது என்னவா என்ன சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போ போய் எத்தனை பாடங்களை தான் எடுத்து படிக்கிறது, எத்தனை முட்டு தான் முட்டிக்கிறது. ஏன்னா அப்போ தான் நிறைய நமக்கு பொறுப்புகள் வேறு வரும். இங்கே மாமியார் வீடு இருக்குது, இங்கே அம்மா வீடு இருக்குது, இங்கே குழந்தைகள் இருக்கும், இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது, பண பிரச்சனை எல்லாமே அப்போ தான் வரும். அப்போ வந்து உனக்கு ஒரே மன அழுத்தம் தான் ஏற்படும். அதனால தான் அந்த செயல்களெல்லாம் இப்போவே வந்து நீங்கள் திறம்பட செய்யுங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய ஒரு பழக்கடை இருக்குது, நிறைய பழங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க, அதில் நமக்கு எது பிடிச்சதோ எது நல்லதோ தான் எடுப்போம். அதே போல் தான் நம்ம உணவகத்துக்கு போகிறோம், நமக்கு எது பிடிச்சதோ அது மாதிரி தான் நம்மளுடைய எடுப்போம். ஒரு பூக்கடை இருக்குது, இந்த மாதிரி இதில் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேடி நல்லதாக தெளிவானதாக தரமானதாக நமக்கு பிடிச்சமானதாக எடுத்துக்கிறோம். அதுபோல் தான் நம்மளுடைய எண்ணங்களும் கூட. எண்ணத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா சுகமாக சந்தோஷமான எண்ணங்களும் இருக்குது, துக்கத்துக்குரிய எண்ணங்களும் இருக்குது, சோர்வுக்குரிய எண்ணங்களும் இருக்குது, வளர்ச்சிக்குரியது இருக்குது, தளர்ச்சிக்குரியது இருக்குது. எப்படி மற்ற கடைகளில் போய் நம்ம வாங்குகிறோமோ, பொருள்களை வாங்குகிறோமோ, அதுபோல தான் நம்ம மனசுல எண்ணங்களும் இருக்குது. அப்போ அந்த எண்ணங்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நம்ம தீய எண்ணங்களை எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம போடி படித்து என்ன பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தானே தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சின்னா, நீ போய் அந்த கசங்கன பூவை பழைய கெட்டு போனதை இப்படி போய் வாங்கிட்டு வர மாதிரி தான். அப்போ நம்ம என்ன மனசை வந்து நினச்சிக்கணும், எதை எடுத்துக்கணும்? அதனால தான் சொல்லுவார் பாரதியார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடணும்னா பத்தாது, அதுக்கு என்ன சொல்கிறாரு, முதல் அடி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நான் நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் எடுக்கணுங்கிறத அது முடியணும். நான் ஒருத்தர்கிட்ட திருடணும், கொள்ளையடிக்கணும், கொள்ளைப்படிக்க இப்படி இருக்குன்னா அது முடியுமா? அது இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நினைக்கணும், அதை நீ நல்லதாக நினைக்கணும், அது நீ நினச்சதை முடிக்கிறதுக்கு உனக்கு திண்ணிய நெஞ்சம் வேணும், உறுதியான நெஞ்சம் வேண்டும். அது மட்டும் இருந்தால் பார்த்தாது, தெளிந்த நல் அறிவு வேண்டும். இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் வந்து ஒரு சிந்தனைகள் வந்து உயர்வானதாக இருக்கணும். இப்போ எப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இதை வெளியிடுவாங்க, 12 வருவாங்க. இப்போ நீட்டு ஜெய் நிறைய படிக்கிற வரையிலும் தெரியாது, படித்து அந்த தேர்வு வெளியிட்டுருக்காங்கன்னு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து தாங்காமல் இறக்குறான் அப்படின்னு செய்திகள் வரும் இல்லையா?
அதில் வந்து நம்ம கோழை அதுக்கு முன்னாடி என்னென்ன எடுக்கணுமோ அந்த முயற்சியில் நம்ம எடுத்துருக்கணும். ஆனால் கோழையான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது. அது கூட சொல்கிறாங்க சில பேர் அதை எப்படி தெரியுமா கையாளணும் அப்படின்றாங்கன்னா, விடுங்க இப்போ ராமானுஜர் கூட தான் ஆங்கில பாடத்தில் ஃபெயிலு, அவர் வளரலையா, உருவாகலையா, வாழலையா அப்படின்னு நினச்சிட்டு மனசை தைரியப்படுத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரும் நம்மளால். சரி இது போனால் என்னது, தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒன்றால் விதைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அப்படின்றாங்க. அதே போல் தான் அடுத்த நிலையிலையும் சொல்கிறாங்க, அதாவது மனைவியை பிடிக்கலன்னு கணவன் விவாகரத்து வாங்குவாங்க, கணவன் பிடிக்கலன்னு மனைவி வாங்குவாங்க, மனைவி பிடிக்கலன்னு கணவன் வாங்க, இந்த ஒரு நிலைகள் இருக்குது. இப்போ நம்மளோடதில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை பிடிக்கலன்னு கணவர் வந்து விவாகரத்து வாங்குறாரு. இப்போ கால சூழல்லாம் மாறுது தானே. ஐயா சொன்னாங்க பெண்களுக்கெல்லாம் நிறைய வேலைப்பளு இருக்கும், நிறைய சமைப்பாங்கன்னு. இப்போல்லாம் நம்மலாம் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றோம், கொஞ்சம் கொஞ்சம். அது உங்கள் காலத்துலேயே சுத்தமாக யாருக்கு நல்லா சமைக்க தெரியுதோ அவங்களை கல்யாணம் பண்ணிடுவீங்க, எங்களுக்கு தெரியும், சரியா? அந்த மாதிரி ஒரு நிலைகள் வந்து இருக்குது. அப்போ தான் சொல்லுவார், சாக்ரட்டிஸுங்கிற உங்களுக்கு தெரியாதவர் இருக்காது. சாக்ரட்டிஸ் ஒரு அருமையான ஒரு தத்துவ மேதை, தத்துவ விஞ்ஞானி. அவர் தன்னுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சது மட்டும்தான். அந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கு வந்து அது பாதி பேருக்கு பிடிச்சும் பாதி பேருக்கு பிடிக்காத நிலையிலே இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச சதவீதத்தின் மூலமாக அவருக்கு ஒரு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இப்போ மரணம் இல்லை, ஜாமீனில் வருவோம், எல்லாம் மாற்றி பொய் சொல்லுவாங்க, பணம் கொடுத்தா எல்லாம் சரியாது. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மரண தண்டனை தான் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதர், நான் சாக போகிறேன்னு நினச்சிட்டு, நான் குடிக்கிறது டீன் மாதிரி நினச்சிட்டு சாக போகிறது விஷயம் தான் நினச்சிட்டு குடிச்சிருந்தவர் தான். அப்போ ஏற்பட்ட மனிதருக்கு ஒரு சின்ன அனுபவம். அவர் என்னென்னா, அவங்களோட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேர் யாராச்சும் வந்து பேசுவாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் நம்மளே யாரை தேடி போவோம், ஒரு சான்றோரை தேடி போவோம். இது கருத்துக்கு யார்கிட்ட போய் கேட்டால் நமக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் கற்று எழுதிட்டு வரணும்னா உங்கள் அம்மா ஐயாவிலேருந்து தொடர்பு கொள்ளுவீங்க. அது மாதிரி தானே. அது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. அது அவங்க அந்த வீட்டில் இருக்கிற மனைவிக்கு வந்து பிடிக்கிறதில்ல. அவங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தை எல்லாம் போட்டு உருட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கே ஒரு வீட்டுக்கு வந்தால் எரிச்சலாக நம்ம யார் மேலே காமிக்கிற வேண்டியதாக இருக்குது. எதாக இருந்தாலும் தூக்கி போட்டு அந்த பாத்திரத்தில் தான் பாவம் அது என்ன பண்ணுமோ. இருந்தாலும் நம்ம வேறு வழியே இல்லை, நேரடியாக போய் சொல்ல முடியாது, பாட்டுக்கு பாத்திரத்தில் போடும். அதே மாதிரி அந்தம்மா பண்ணியிருக்காங்க, பாத்திரத்தை போட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, மேலேருந்து தண்ணியே ஊற்றிட்டாங்க, தண்ணியே கீழே ஊற்றி விட்டாங்க. அப்போ அந்த வந்து கீழே உட்காந்துருக்காங்க, இவங்க மேலே இருக்காங்க. அப்போ சொன்னாராம், இத்தனை நாளாக இடி மட்டும்தான் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி தான் மழையே பெஞ்சிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த சொல்கிறதுக்கு எவ்வளோ பக்குவமான வயசு வேணும், வார்த்தை வேணும், அனுபவம் வேணும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் அப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அவங்க ஞானி. அதெல்லாம் பொறுமையாக எடுத்து கொண்டு போகிறவங்க தான் அவங்க ஞானி. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஹெலன் கெல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் பிறந்தவங்க. ஹெலன் கெல்லர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் அதை மட்டும் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க 2 வயசு வரல அவங்களுக்கு நல்லா தான் பிறந்திருக்காங்க, நல்லா தான் இருந்தாங்க. 2 வயசு முடியறதுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ என்ன நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1880 பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுன்னு கண்டுபிடிக்க முடியல, என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த குழந்தை இறந்தே போயிருன்ற லெவலுக்கு தான் இருந்தாங்க. கடைசியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அம்மா போய் கேட்கும் பொழுது அவங்க அம்மா, என் பிள்ளையை பார்க்கணுமே, எப்படி இருக்கும் பார்த்துங்க, என் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னோடனே, நான் சொல்கிற செய்தியை வச்சு நீங்கள் வந்து ஆதங்கப்பட்டக்கூடாது, ஏன் என் குழந்தை இறந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருந்தா கூட பரவாயில்ல, பொன் குழந்தை வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்கக்கூடிய திறனும் இல்லாமல் போயிடுச்சு, கண் பார்வையும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு குழந்தை ஒரு 7 வயசு வரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டிலே இருந்திருக்காங்க. நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நினச்சி பாருங்கள். 5 நிமிடம் நம்மளால் இப்போ ஒரு மின்சாரம் நிறுத்தி விட்டப்பட்டதுன்னா உசு புசுன்னு இருப்போம், நம்மளால் இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆனால் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அனைத்து உறுப்புகளையும் நமக்கு நன்றாக படைச்சிருக்கிறான் இறைவன். ஆனால் அந்த அம்மா அவங்களுக்கு வந்து 7 வயசு வரலையும் என்ன பண்ணுறனே தெரியல, அப்படியே கண்ணு தெரியாமல் அது அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 7 வயசுக்கு மேலே தான் வாஷிங்டனில் வந்து அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்து இந்த மாதிரி கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ எலிசன்னு ஒரு ஆசிரியரை பார்த்து சொல்லிவிட்டு, அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவார்னா, இப்படி அவங்களோட கையை பிடிச்சி இப்போ வாட்டர் அப்படின்னா வந்து எழுதுவாங்களாம்.
எழுதுனா அது சரி WATERன்னு வேணால் தெரிஞ்சுக்க முடியும். அது என்னான்னு தண்ணின்னு எப்படி உணர்த்தது அப்படி பண்ண முடியாதான். அப்புறம் போய் என்ன பண்ணுவாங்களாம், அவரை அந்த பைப்பை கொஞ்சம் திருவி விட்டுட்டு அந்த இதான் தண்ணின்னா ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சான். அப்படியே சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த பொருளை சொல்லணும்னா அவங்க சீக்கிரம் கற்றுக்கிட்டாங்களாம். இப்படியே பார்த்தீங்கன்னாங்கன்னா அந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் பிரெய்லி முறையில் தான் 8 வயசுலேயே பண்ணிட்டாங்க. 10 வயசில் அப்படியே அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்புறம் என்னன்னா பல்கலைக்கழகத்தில் போய் இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குதிரை சவாரி செய்யும் படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 87 வயதில் தான் இறந்துருக்காங்க. அவங்க வந்து கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட படைப்புகள் வந்து 12 நூல்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிட்டு நோக்கும்போது நாம் எங்கே இருக்கின்றோம் நினச்சி பாருங்க. அவங்களோட முயற்சி எத்தனையாக இருக்கும். கண்ணு தெரியாமல் காது கேட்காம அவங்க வந்து இத்தனை நூல்கள் இத்தனை சாதனைகள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு முயற்சிகள் இல்லை தானே. அதுபோல தான் நம்மளோட இலக்கியத்தில் சொல்லாத வரியே கிடையாதுங்க. புறநானூரில் எல்லாருக்குமே அந்த வரிகள் தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளு இல்லையா. இந்த ஒரு பாட்டு போதும் நமக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறதுக்கு. அதுதான் நம்மளோட இலக்கியத்தோட நோக்கம். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்தவனால தான் வந்துச்சுன்னு தூக்கி போடாது. அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கோ. இந்த பாட்டை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் வர நோதலும் தெரிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புது தண்டனை அடி கட நடிங்க. ஏன்னா வந்து எல்லாரும் நம்ம உறவினர்கள் தான். ஒருத்தர் தீமை செய்கிறதால நம்ம அடுத்தவனால தான் வருதுன்னு நினைக்காத. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லாம் நம்மளால நடக்கிறதான். சாவது புதுசு கிடையாது. அது மாதிரி ஒருத்தவங்களை பெரியவங்களானாலும் தூக்கி வச்சுக்கணும் இல்லை, சிறியவங்களான இகழும் கிடையாது. ஒரு தத்துவமான கருத்துக்களை சொல்லக்கூடிய. அதனால தான் இந்த வரிகள் வந்து அனைத்து பக்கங்களும் இந்த ஐநா சபையில் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற வரியை வந்து பொறிச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நமக்கு தான் அதனுடைய பயன்பாடுகள் வந்து குறைவாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா 1 சொன்னா 1 கிளாப் பண்ணணும், 2னா 2 கிளாப் பண்ணணும், 3 அப்படின்னா 3 பண்ணணும், 4னா தோசையாக வச்சுக்கோ, 5னா இட்லியாக வச்சுக்கோ. இட்லி பிடிச்சாலும் சரி பணியாரமாக இருந்தாலும் சரி. மொத்தத்தில் உங்களோட கவனம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். 1 2 3 4 4க்கு என்ன சொன்னேன்? தோசை சொன்னேன். 5 என்ன ஃபஸ்ட் டைமே விட்டுட்டீங்க? ஃபஸ்ட்லேருந்து 1 2 3 4 4 சும்மா இப்படி பண்ண அவ்வளோதான். 5 உங்கள் கை மேலே வந்துடணும். 5 டக்குன்னு சொல்லுவேன். நான் எந்த நம்பர் வேணாலும் சொல்லுவேன் சரியா. 3 1 5 சரி. பின்னாடி பசங்க பரவாயில்ல, அங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. சரி சரி. ஒரு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சிதறல்கள் இருக்கக்கூடாது. ஒரு அறிஞன் இருக்கான். அவருக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருப்பார். ஒரு தலைக்கணத்தில் இருப்பார். இதுக்கிடையில் அவர் கேள்விப்பட்டிருப்பார். செவி வழி செய்தியாக வந்திருக்கும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே தைரியமாக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு தான் எல்லாமே தெரியும்னு இருப்பார். ஆனால் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போவார். அப்போ போகும்பொழுது ஒரு பையன் மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பான். அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மரத்தில் ஏறி உட்காந்துருப்பாங்க. உங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்குது என்னன்னு தெரியல. இது இருப்பாங்க. அந்த இருப்பாங்க. இவன் போயிட்டுருப்பான். அந்த அறிஞர் வந்து போயிட்டுருப்பார். எல்லாம் தெரிஞ்சவர் வந்து போயிட்டு இருப்பார். அப்போ தம்பிங்க வா உன்ட்ட ஒரு வினா கேட்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஐயா சும்மா சாதாரணமாக தான் உங்களையெல்லாம் எழுப்புனார். வரமாட்டேன்டிங்க. அவனை கடை இறங்கி வந்துட்டு என்ன வினா கேட்கணுன்னு சொல்லிங்க கேளுங்க அப்படின்னு. என்னப்பா நான் வினா கேட்கணும்னு சொல்கிறேன், உனக்கு எந்த பயமே இல்லையா அப்படின்னு. நீங்கள் தான் வினா கேட்கணும்னு சொல்லிங்க, இதில் என்ன எனக்கு பயம் அப்படின்னு சொன்னாராம். அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவர் தான் வந்து அந்த கிராமத்துக்கே ஒரு அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேட்பார். முதல் கேள்வி வந்து இந்த உலகத்திலே வந்து சிறந்த ஒளி எது அப்படின்னு கேட்பார். இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குது, இந்த உலகத்திலே வந்து சிறந்த ஒளி சூரிய ஒளி தான். சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு விளக்கமும் சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வி கேட்பார். இந்த உலகத்திலே சிறந்த நீர் எது அப்படின்னு கேட்பார்.
இதில் என்ன அதிசயமாக இருக்குது? கங்கை நீர் தான் சிவனோட சரசிலிருந்தோ விஷ்ணுவோட பாத்திலேருந்து வரக்கூடியது, புனிதமான நீர், அதில் தான் எல்லாரும் குளிக்கிறாங்க, அதனால் கங்கை நீர் தான் அப்படின்னு அதே ஏற்றுக்குவார். சரி, மூன்றாவது ஒரு கேள்வி, உலகத்திலே சிறந்த மலர் எது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பார். யோசிச்சுட்டு சரி இருக்கலே பெரிய மலராக இருக்குது, அப்புறம் லட்சுமிலாம் அதில் தான் தாமரையில் தான் உட்காந்துருக்காங்கன்னு தாமரைன்னு சொல்லுவார். உடனே அவர் தன்னோட கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை எடுத்து கழட்டி கொடுப்பார். ஒரு வாங்க மாட்டார். நான் தப்பான பதில் சொன்னதுக்கு இந்த முத்து மாலையை கொடுத்தீங்கன்னா நான் சரியாக சொன்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ அவருக்கு ஒரு மாரம் என்ன சொல்லுவாங்கள்ல, தலையில் சம்மட்டி அடித்து அடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்னடா இப்படி சொல்கிறேன்னா அப்போ சரியான விடைதான் என்ன அப்படின்னு கேட்பான். ஒருத்தனுக்கு சிறந்த ஒளி என்பது எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சரி, எந்த ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ஒளி தான். இந்த கண்ணு ஒளி இருந்தால் தானே அந்த சூரிய வெளிச்சம் வருதா வரலையா இருட்டா பகலா நமக்கு தெரியும். அதனால் இருக்கக்கூடிய ஒளிகளே சிறந்த ஒளி எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ஒளி தான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிறந்த நீருன்னு சொன்னேன். இது எல்லா மதத்தவரும் ஏற்றுக்குவாங்களா? கங்கை நீரை வந்து எல்லா மதத்தவரும் எல்லா நாட்டவரும் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலையில் வரக்கூடிய நீர் தான், அபூர்வமாக வரக்கூடிய நீர் தான் இருக்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்போ மூணாவதுக்கு தான் என்னவா இருக்குன்னு இவருக்கு வேறு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. சரி, மூணாவது தான் என்னது அப்படின்னு கேட்பார். சிறந்த மலர் கேட்டிங்கள அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலரெல்லாம் வாடி போயிடும் என்ன, ஆனால் அந்த மலரால் என்ன பயனு, யார் உட்காந்துருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே சிறந்த மலர் எதுனா பருத்தி மலர். அந்த பருத்தி மலரால் மட்டும்தான் நம்மளுடைய ஆடைகளை நெய்து போட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு தனக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறாங்க கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த கிராமத்து பையன்தான் அந்த அறிஞனுக்கு உணர்த்தியிருப்பார். அது மாதிரி நிறைய செய்திகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்ற தலைக்கணத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இப்போ மறைமலை அடிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களாம் படிச்சிருப்பீங்க. மறைமலை அடிகளோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளாம் இப்போ கல்லூரிக்கு படிக்கிறோம். அவங்கெல்லாம் அன்ற காலகட்டங்களெல்லாம் ஒவ்வொருத்திட்ட போய் தான் ஒரு படிச்சுட்டு வருவாங்க. அந்த வகையில் படிச்சுட்டு அவர் எல்லா பாடங்களையும் இப்போ நம்ம சங்க இலக்கியமா, நீதி இலக்கியமா, பக்தி இலக்கியமா எல்லா இலக்கியங்களையும் படிச்சுட்டு தொல்காப்பியம் முழுமையுமே படிச்சுட்டாராம். ஐயா மாற போல இருக்குது. மறைமலையடிகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1610 நூற்பாடுகள், அத்தனை நூற்பாவும் பிரித்து மேய்ஞ்சிட்டாராம். சரி, இதெல்லாம் படிச்சிட்டோம், பூவாவுக்கு வேணுமில்ல, சாப்பாட்டுக்கு வேணுமில்ல, அடுத்த லெவல் ஏதாச்சும். இப்போ இவருக்கு ஒரு வெறி இருந்துச்சு, போய் படிச்சுட்டாரு. இப்போ அடுத்து யோசிக்கிறாரு, இதை நம்ம படிச்சுட்டோம், எல்லாமே தெரியுது, அறிவு இருக்குது, ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு உணவுக்கு வேணுமே அப்படின்னு போய் கேட்குறாரு. அப்போ யாரை சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை, மனோன்மணி சுந்தரம்பிள்ளையை போய் சந்திக்கிறாரு. அவர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிருக்காரு. அப்போ போய் சந்தித்தப்ப இது மாதிரி நான் எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கான சான்றிதழ் எதுவும் என்கிட்ட இல்லை. ஏன்னா அப்போல்லாம் நம்ம வீட்டு தான் திண்ணை பள்ளிக்கூடம் தான், கல்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீ மாலை நேரத்தில் வீட்டுக்கு வான்னு சொன்னப்போ அவர் வினா கேட்குறாரு. இப்போ மாதிரிலாம் எந்த சிபாரிசும் இருக்காது. உண்மையான திறமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எந்த இடத்துலையுமே மதிப்பும் மரியாதையுமே இருக்கும். அந்த மாதிரினா அவர் கேள்வி கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அருமையாக எல்லாம் பதில் சொல்லிட்டார். அதனால தான் அப்புறமா என்ன பண்ணார்னா அவரோட முகவரி போட்டிருந்த அந்த தாளில் இவருக்கு பணி வழங்கலாம் என்று ஒரு கையொப்பமிட்டு அனுப்புனார். அப்போ தான் அவர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிவார். அதுக்கப்புறம் சென்னை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய ஆளாக வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அறிவு இருந்தால் எங்கிருந்தாலும் நம்மளால் பிழைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல தான் முதல் நம்மள்கிட்ட என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லட்சியங்கிற ஒரு விதையை போடணும். மனசுக்குள்ளே லட்சியம் இதை அடைஞ்சு தான் நான் தீர்வேன் வெறி இருக்கணும். லட்சியங்கிற ஒரு விதையை ஊடணும். அதுக்கு விதையை மட்டும் ஊனிட்டா போதுமா? அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் வேணும், உரமெல்லாம் வேணும் தானே. முயற்சின்ற தண்ணியை ஊற்று, லட்சியங்கிற விதையை ஊன்ற, முயற்சிங்கிற தண்ணியை ஊற்றுற, முடியும் முயற்சி மட்டும்தான் போயிடுமா? முடியுங்கிற உரத்தை போடு. முடியுங்கிற உரத்தை போட்டினா வெற்றிங்கிற உனக்கு மரம் கிடைக்கும், வெற்றி கிடைச்சிரும். அப்போ உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறாங்க? லட்சியம், முயற்சி, முடியுங்கிறதுனா என்ன தன்னம்பிக்கை தான். அது 3 இருந்துச்சுனாவே உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைத்து வரும். அதான் ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்னா வளர்த்து கொள்வதற்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி. என்பது தன்னம்பிக்கை,
எந்த செயலுமே ஐயா சொன்னாங்க தன்னம்பிக்கையுள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தா என்பது தன்னம்பிக்கை, கு என்பது குறிக்கோள், தி என்பது தாகு தி தான் சொல்லிட்டு இருக்கேன். தாவுக்கு தன்னம்பிக்கை, கு என்பது குறிக்கோள், தி என்பது திறமை. அப்ப தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் உன்னிடம் நிலை கொண்டு இருந்தால் உன்னிடம் என்ன கிடைச்சி விடும் பார்த்தீங்கன்னா திறமை தானாக அடைந்து விடும். அப்போ நமக்கு தகுதியை வளர்த்து கொள்வதற்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக தேவை. அதுபோல் நம்ம எல்லா செயலுமே பார்த்தீங்கன்னா வேண்டியவற்றை மட்டும் நம்ம சேர்த்துட்டே போனால் நம்மள்கிட்ட வெற்றி கிடைக்காது. எதை பண்ணணும்? நம்மள்கிட்ட வேண்டாதவற்றை நீக்குவதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையானது தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மள்கிட்ட எத்தனை குணங்கள் தேவை இல்லாதது இருக்கும். அதை நீக்கினா தான் நமக்கு வேண்டியது நமக்கு வெற்றிக்கு ஒரு ஆயுதமாக கிடைக்கும். நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பக்தி இலக்கியங்களில். ஏன்னா பக்தி இலக்கியத்தை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை இது பண்ணேன். அருணகிரிநாதர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? முதுகலைனா உங்களுக்கு பாடமாகவே இருந்திருக்கும் இல்லைனாலும் அவர் யாருமே ஒரு மனிதர்கள் பிறக்கும் பொழுது நல்ல அறிவாகவும் பிறக்கும் போதே ஒரு முட்டாளாகவும் கோழையாகவும் பிறக்கிறது இல்லை. அவங்களோட சூழல் தான் எல்லாத்தையுமே மாற்றுது. அதுபோல் அருணகிரிநாதர்ட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய தீய குணங்களும் இருந்துச்சு. ஒரு நிலையில் அவர் மாறுறார். இனிமேல் எந்த தவறுகளும் செய்யக்கூடாது, இறைவனை வழிபடணும், பக்தி வசம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்போ பொழுது முருகனை தான் துதிக்கிறார், வேண்டுறார், அழுகிறார், புரடுறார். ஒன்றும் நடக்கலை. இறைவன் ஒரு ராமானுஜர் தான் சொல்லுவாங்க, அவர் அப்படியே வெறித்தனமாக இருந்ததா காளியை நேரில் பார்த்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா தப்பும் செஞ்சுட்டே இருந்தாலும் நான் இப்போ உன்னோட சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வர்றார். இல்லை என்னன்னா திரும்ப சரி மலையிலேருந்து ஏறி குதிச்சு செத்தே போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வருவார். அப்போ தான் முருகன் காப்பாற்றுவார். முருகன் அருணகிரிநாதனை தாங்கி பிடிப்பார். அப்போ தான் ரொம்ப என்னை பற்றி புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லுவார். பாடுறதா? அவர் நிலையே வேற மாதிரி இருக்கும். எனக்கா பாட்டா அப்படின்னு பாடுவார். கேட்பார். இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன பண்ணுவார்னா அந்த முத்தை தெருங்கிறத எடுத்து கொடுப்பார். அந்த பாட்டு யாருக்காவது தெரியுமா? முத்தை தெரு யாருக்கா தெரியுமா? முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரசத்தி சரவண முக்தி கொருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் 33 தமரருள் அடிபேன 10 தலை தத்த கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதோடு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சித்தொடு ரட்சித்தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுறத்திற்க பதம் வைத்து பரிபுற திக்கற்க நடிக்கும் கழுதோடு கழுகாட திக்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பரவுரிக்கு திரிகடுக என ஓதும் கொத்து பொறை கொட்டு களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகுகை கொட்டிற்றலு நட்புற்றவுணரை வெட்டி பழியிட்டு குலகுரி குத்து புதை ஒத்து புறவள பெருமானே அப்படின்னு பாடியிருப்பார். இந்த பாடலை யாராச்சும் முடிஞ்சா முயற்சி பண்ணுனா அதை மனப்பாடம் பண்ண பாருங்கள். இதில் எவ்வளோ சிரமம்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரியான இந்த வயசுலலாம் உங்களுக்காக பண்ணலாம். ஆனால் அவர் அப்படி பாடியிருப்பார். அனைத்து கடவுள்களையும் அந்த மகாபாரத நிகழ்வுகளை சிவனோட பெருமைகளை திருமாலோடைய அனைத்து கடவுள்களையும் அது கொண்டு இணைத்திருப்பார். அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய அதாவது எப்பேற்பட்டவர்களாலே எந்த செயலையும் செய்ய முடியும். அவரோட ஆரம்பம் பெரிய அறிவார்ந்தவர்கள் பக்தியில் இல்லை. அடுத்த ஒரு நிலையில தான் அவர் மாறுறாரு. ஒரு தத்துவபூர்த்தமான ஒரு வார்த்தைகளை போட்டு இதுவரையில் இந்த சந்தத்தோட யாராலையும் எழுதப்பட்டது கிடையாது பக்தி இலக்கியங்கள். அப்படி ஒரு சிறப்புக்குரியவராக தான் இவர் இருக்கிறார். அதனால தான் பறவையோட உயரம் நம்ம பறக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மனிதனோட அசைவை அவரோட உழைப்பால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ செயலர் ஐயா பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சும்மா இங்கே எல்லாம் பேசிட முடியாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட நான் எழுதுவேன், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் எழுதுவேன்னு சொல்கிறாரு. எனக்கு அவர் கேட்டோன்னா அப்பா இவருக்கு முன்னாடியே நம்ம பேச போகிறோம், எனக்கு கொஞ்சம் பயம் கூட தான் வந்துருச்சு. இப்படி ஒரு எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார்? அது அவங்களோட பணி சுமை எவ்வளவு இருக்கும். இருந்தாலும் இப்படி செய்கிறாங்கன்னா அவங்களோட
வந்து ஒவ்வொருத்தருடைய அசைவுலே நம்மளால் கண்டுபிடித்தர முடியும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அதனால தான் வந்து நம்ம தமிழனுக்கே ஒரு சிறப்பு இருக்குங்க. நம்ம இலக்கியங்களில் சொல்லாதது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு பார்த்தோன்னா தெரியும். நம்ம எல்லாரும் தான் அதான் சொல்லியிருப்பார்ல, தமிழன் என்றோர் இனம் உண்டு. எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியுமா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமுதம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். வெரி குட், நல்ல பிள்ளைங்க. இந்த பாடல்லாம் வந்து நமக்கு தத்துவார்த்தமான பாடல்கள். மானம் பெரிதென வேறுடுவான், மற்றவருக்காக துயர்படுவான், தானம் தருவது தானம் வாங்கிட குசிடுவான், தருவது மேலென போற்றிடுவான். அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய பாடல்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்லுகின்றேன் என்றால், முக்கியமான வரிகளை வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு மேற்கோளாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலையுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாது. நம்ம அந்த முதலில் நிறைய பாடல்கள் இருக்குது நம்ம தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நன்றி ஒருவருக்கு செய்த கால நன்றி என்று தருங்கோல், எனவே நான் நின்று தளரா வளர்ந்துங்கு தாளுண்ட நிறை தலையாலை தாழ்ந்ததலால் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதுவாக கண்டிப்பாக என்னைக்காச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துறவியும் ஒரு வழிபோக்கணும் 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. வேகமாக போயாகணும். இருட்டுற நேரத்தில் வந்து பனி நிறைய வந்துடும். அந்த பனியில் வந்து அந்த 0 டிகிரிலாம் சொல்லுவாங்களா, நிறைய பனியில் வந்து நம்ம விரைச்சே போயிடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். இவங்க 2 பேரும் வேகமாக நம்ம எப்படியாச்சும் வந்த தங்குமிடம் விடுதி லார்ஜ் அதில் போய் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்றக்காக 2 பேர்த்தோடு சேர்ந்து தான் போகிறாங்க. 2 பேரும் போகும்பொழுது போகிற வழியில் இவங்களே வேகமாக போகிறாங்க. நேரம் ஆயிருச்சு, அதை வந்து நம்ம விடுதிக்கு போயிடணும்னு போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மரத்துக்கடியில் படுத்துட்டு அவருக்கு பயங்கர காய்ச்சலாக இருக்குது. அப்போ இந்த துறவி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் விதிப்படி நடக்கும், எல்லாம் அவன் தலையெழுத்து என்ன சொல்லுவான், நம்மளே என்ன சொல்லுவான், என்ன கஷ்டப்படலாம் அவன் தலையெழுத்துப்படி நடக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ன பார்த்துட்டு என்ன பண்ணுவார் துறவியானவர் வந்து, இவர் நம்ம நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த இருட்டில் அந்த பனியில் வந்து நம்ம மாட்டிக்குவோன்ட்டு போயிடுவார். இந்த வழிபோக்கணும் இருப்பார். இவராலையும் அப்படி பார்த்துட்டு போக முடியல. அப்போ என்ன பண்ணுவார், அவருக்கு தேவையானதை செய்வார். தன்னிட்ட உணவு இருக்கும், அவனுக்கு என்ன தேவையோ சொல்லுது நீயோ எல்லாம் கொடுத்து அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார். 2 பேரும் அவனுக்கு சில டைமில் அவனால் தூக்கிட்டும் போக முடியாது, ஆனால் அப்படியே கட்டி அணைச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பான். போயிட்டு எப்படியே விடுதிக்கு போயிடுறாங்க. 2 பேருமே பாதுகாப்பாக போயிடுறாங்க. போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி யார் அங்கே இருந்திருக்கணும், துறவி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அங்கே அவர் இல்லை. அவர் இல்லைன்னா அவருக்கு இதை விட ரொம்ப மனசு என்ன ஆச்சு, நமக்கு முன்னாடி வந்தார் என்ன காணமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த விடுதியில் இருக்கிறோம், ஏன்னா இவர் தான் உடம்பு முடியாமல் விடுதியில் இருக்கிறோம், அவரை கூட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள அப்படியே விரைச்சி போய் இறந்து போயிருந்தார். ஏன் அப்படின்னா அந்த விடுதியில் இருக்கிறவர் சொன்னார், ஏன் இறந்து போயிருக்காருன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தீங்க, உங்களோட உடம்பு அந்த சூட்டு அந்த ஹீட்டில் வந்து நீங்கள் வந்துட்டீங்க, அவர் தனியாக வந்தார், அவ்வளோ வந்து குளிர்ச்சினால தாங்க முடியாமல் இறந்துட்டார் அப்படின்னு. அவரும் அப்போ இவரை விட்டுட்டு போயிருந்தாருன்னா அவரும் என்ன இருப்பார், இறந்து தான் போயிருப்பார். ஆனால் அது அவர் நம்ம இறக்க மாட்டோம் அப்படின்னு இதை தெரிஞ்சால் செஞ்சார், இல்லை தெரியாமல் தான் செஞ்சார். அந்த மாதிரி உதவி என்பது தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் செய்வதற்கு தான் நம்ம இலக்கியங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. திருக்குறளில் சொல்லாத கருத்துக்கள் எதுலேயுமே இல்லை. அதனால் உதவியை பற்றிலாம் பார்த்து சொல்லிங்கன்னா, அதனால தான் சொல்லுவார், எந்த ஒரு செயலுமே வந்து நம்மளால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது, எனக்கு உதவாது அப்படின்னா அந்த தூவெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் வச்சுக்கணும். முடியும், தெரியும், உதவும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். அதனால தான் தாராபாரதி அழகாக சொல்லியிருப்பார். அதுவும் நீங்களாம் 12வது கூட படிச்சிருப்பீங்க. அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், கைகள் பூமி சுழன்றுவிடும், தோள்கள் உனது தொழிற்சாலை, தொடுமுடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உனது எல்லை. என்ன ஒரு வரி, என்ன ஒரு பாடல். எப்படி நினச்சி பாருங்க. என்கிட்ட பணம் இல்லை, எங்கள் அப்பா வேலைக்கு போயிறாங்க அப்படிலாம் சொல்லாத. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன்கிட்ட விரல்கள் இருக்குது, விரல்கள் தான் உனக்கு மூலதனமாக இருக்கின்றது. கருங்கல் பாறை கூட நொறுங்கிடும், நொறுங்குமா? நொறுங்காது. இருந்தாலும் உன்னோட செயல்களால் எல்லாமே செய்ய முடியும், சரியா? அப்படின்னு அந்த வரிகளை வந்து அருமையான வரிகள். அதெல்லாம் நீங்கள் வந்து மனப்படம் பண்ணிக்கக்கூடிய வரிகள், அதை புரிஞ்சு உள்வாங்கிக்கூடிய வரிகளாக இருக்கின்றது. அது மாதிரி இலக்கிய செய்திக்கு இலக்கியங்களில் வருவோம். ஒரு பெண் வந்து தற்போதுள்ள வாழ்க்கை இலக்கிய போக்கு இருக்குது, இப்போ உள்ள இலக்கிய போக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. திருமணம் பண்ணி கொடுத்து திரும்ப ஒரு வீட்டுக்கு வராங்க. அப்போ அவளுடைய தோழி கேட்குறா, ஏம்மா உன்னோட
நாட்டில் தான் வந்து தண்ணிலாம் நல்லாவே இருக்காதுல்ல, நீ என்ன பண்ண, எப்படி குடித்த, எப்படி வாழ்ந்த அப்படின்னு கேட்பாங்க. யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும், அண்ணாய் வேலி வேட்டனை நும் படப்பை தேனினும் எங்க என்ன நும் படப்பை. அந்த பாடலில் வந்து ஒன்று வரும், கணவனோட பெருமையில் வந்து அண்ணா ஏன்னா தேன்மயக்கும் பாலிலும் இனிய அவர் நாட்டு ஓவலை கோவல் நீர் மானுண்டெஞ்சிய கழிலி நீரே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பா வீட்டு தோட்டத்தில் வந்து நும் படப்பைனா அந்த தோட்டத்தில், அப்பா வீட்டு தோட்டத்தில் வந்து தேன் கலந்த பாலை போன்ற நீர், அதை விட அந்த நீரை விட அங்கே என்ன கிடச்சிச்சு, அந்த நீரை விட இங்கே எப்படி தெரியுமா, மானுண்டெஞ்சிய கழிலி நீர் வந்து அதை விட சிறப்பாக இருக்கும். பாறை அடியில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட இருந்து மரத்தோட இலைகளும் உழுவுது, அங்கே இருக்கக்கூடிய காட்டில் வாழக்கூடிய மான்களும் அந்த தண்ணியை குடிக்குது. அந்த தண்ணி எவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறா பார்த்துக்க. தேனினும் இயங்கும் என்ன, அதான் பாலினும் இயங்கும் தேனை விட சுவையானது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏதாச்சும் அந்த கேள்வி கேட்டுருவாளா, தண்ணிக்கே இப்படி பதில் சொன்னவன் சாப்பாடு எப்படி கிடச்சி ஏதாச்சும் கேட்டால் சொல்லுவாளா, சொல்ல மாட்டா, விட்டு தர மாட்டா. அதனால தான் பெண்கள் வந்து அந்த இல்லற வாழ்க்கையை நாம் எப்படி நடக்கணும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் வீட்டில் நடந்தாலும் அது பெற்றோர்களிடம் சொல்லக்கூடாது என்ற ஒரு தத்துவார்த்தமான ஒரு கதையை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு இல்லாத வறுமையில் வெறும் நம்ம போய் குடிச்சு பாருங்கள், பச்சை பசையர் இருக்கும் அந்த தண்ணி. இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதுமானது. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கோர்ட்டு வாசலில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் வேறு, மக்களை பெற்ற மகராசின்னு பேர் எடுத்தவர்கள் உண்டு. இப்போல்லாம் ஒன்றே போதும் நன்றே போதுன்ட்டு எல்லாம் இருக்கிறதுல எந்த விட்டு கொடுக்கறது பெருந்தன்மை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் இங்கே எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்க்குறது காரணம், அங்கே போய் எந்த ஒரு விட்டு கொடுக்க தன்மையே வரதில்லை. அதனால தான் அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களை அம்மாட்ட சொல்லாதுங்க, அப்பாட்ட மட்டும் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லும், அப்பா தான் செல்லம் கொடுப்பாரு இல்லையா. அதனால நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எங்கேயுமே சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கார் வீட்டிலையே என்னமோ அப்படியே பார்த்துக்கணும். அப்படி தான் வகுப்பறையில் இந்த குண்டலகேசி நடத்திட்டு இருக்கும் பொழுது சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி காலன் வந்து அந்த பத்திரைங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வசதியானதில் பண்ணியிருப்பாங்கல்ல, கடைசியில் வந்து காலன் வந்து கொல்லணும்னு நினைப்பா, திருடன்னு சொன்னனால கொல்லணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்கப்போ தான் சொன்னான் அந்த பசங்க, இதுக்கு தான் இந்த பொம்பளை பிள்ளைகளே நம்பக்கூடாது அப்படிமா. அந்த பொண்ணு அப்படி ஆகிறதுக்கு காரணம் யாருடா, நீங்கள் தானடா அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு சமயோகித புத்தியாக இருக்க வேண்டிய சூழல் தான் இந்த காலம். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இன்டெலிஜென்ட்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஒரு வந்துட்டுருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நாளிதழில் போட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ மேடம் என்னோட நம்பர் அவங்கள்ட்ட இருக்குன்னா நான் அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்குறேன், என்னோட நம்பர் இதுமா என்னோட இதில் பண்ண முடியல, அதனால் பக்கத்துலேருந்து நான் நம்பர் வாங்குகிறேன், அந்த நம்பருக்குள்ள எனக்கு பணம் போட்டு விடுங்க அப்படின்னு அவசரமாக கேட்கணுன்னா என்னோட குரல் மாற தான் அவங்களுக்கு போயிருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எனக்கு அதை பணத்தை போட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்னவா இருக்குன்னா, நானே பேசியிருக்க மாட்டேன். எந்த அளவுக்கு நமக்கு விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு அழிவுகளும் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அதிகப்படியான நீங்கள் அந்த மொபைல் வந்து பயன்படுத்துவதை தவிர்த்துருங்க. என்ன தேவையோ அதை வந்து பணம் கொடுத்து வாங்க பழகுங்க. அதுவும் இப்போ வந்திருக்கிற அந்த பாடங்கள் பார்த்தீங்கன்னா அது தவறானது என்று நாளிதழில் ஒரு பக்கத்துக்கு போட்டுட்டே அந்த பாடத்திட்டத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன என்று தெரியாது. இன்னும் அதில் நிறைய வந்து ஒரு தீமை தரக்கூடியது தான் இருக்கின்றது. அதனால் முன்னெச்சரிக்கையாக நாளிதழில் பதிவு செய்திருந்த செய்தியை தான் சொல்கின்றேன் நான். அப்படி நம்ம யாரா நம்ம அப்பா பேசுகிற மாதிரியே இப்போ உங்களுக்கு அது வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. அப்போ நீ ஒரு நம்பருக்கு பதிலாக இன்னொரு யாரையாச்சும் நீ தெளிவுபடுத்துறதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை வந்து செய்யக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி நம்ம இலக்கியங்களில் வீரத்தை பற்றி சொல்லாதே கிடையாது. முதல் நாள் போரில் யார் இறந்துருப்பா, அப்பா இறந்துருப்பாங்க. அடுத்த நாள் போரில் யார் இறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணவன் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து இப்போ உள்ள காலங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைய போக்கில் இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ போருக்கும் போக வேண்டாம், நாட்டையும் காப்பாற்ற வேண்டாம், கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் விட மாட்டேன், யாரையும் விட மாட்டேன். அப்போல்லாம் நம்ம இராணுவத்துக்கு அனுப்புறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க தானே. அந்த மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்குடி மறவாத அந்த பாலகனை கூட அழகாக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய வீரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எங்கேயுமே எந்த நூல்களையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க.
அது மாதிரி மறுமையை பற்றி நான் சொன்னேன். எதெல்லாம் மறுமைக்கு அழகுங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீர்வளம் இருந்திருந்தால் தான் நிலத்துக்கு அழகு, கரும்பு நெல் சொல்லுவோம் இல்லையா? அதே போல் குலத்துக்கு அழகு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமரையை சொல்கிறோம். அதே போல் ஒரு பெண்மைக்கு, கற்புடைய பெண்மைக்கு எது அழகுனா நாணத்தை சொல்கிறாங்க. ஒருவனுக்கு அடுத்த பிறவிக்கும் ஒரு அழகை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னால், நீ அறம் செய், அறம் செய். அறம் செஞ்சினா உனக்கு இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை, அடுத்த பிறவிக்கு கூட அது ஒரு பயனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி திருக்குறளில் அப்படியே அனைத்து கருத்துக்களுமே பொதிந்திருக்கு. ஒரு திருக்குறளை எடுத்து மட்டுமே நம்ம பேசினா போதும். ஏதாவது ஒரு திருக்குறளை நீ கடைபிடித்துப்பார், தினமும் ஒரு திருக்குறளை படித்துப்பார், உன்னுடைய மனசெல்லாம் வேற எங்குமே செல்லாது. இன்றைய தேதி போட்டுக்க, இன்றைய தேதியிலிருந்து முதல் குறள் படிக்கிறேன், இன்றைய தேதியிலிருந்து 2வது குறள் படிக்கிறேன். முதல்ல தமிழ் மாணவ கண்மணிகள்கிட்ட அனைவருடைய இல்லங்களிலும் திருக்குறள் நூலானது அவசியம் இருக்க வேண்டும். அதை இருப்பதோட மட்டுமல்லாமல் பயன்படுத்த பழகி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உதவும். இப்போ உங்களுக்கு தெரியாது, இந்த வயதில் நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா, நம்ம செயலரையா சொன்னார், எப்போங்க நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டேன். அவருக்கு வாசித்தல் அறிவு அதிகமாக இருக்கிறனால தான் இத்தனை நூல்கள் அவரால் எழுத முடியுது. அது மாதிரி உங்களுக்கு இந்த திருக்குறள் உங்களுக்கு எப்படி ஊன்றுகோலாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த திருக்குறள் ஒரு பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, திருக்குறளில் பாதி வார்த்தையை நீ கடைபிடித்தால் கூட போதும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அந்த 3 வார்த்தையை மட்டும் நீ கடைபிடிச்சு பாருங்களேன். இது என்னடா இப்படி போகுது மதிக்காமல் அப்படின்னு எடுக்க மாட்டான் பேர். அவன் போகிறப்பெல்லாம் வணக்கம் சொல்லாமல் போக மாட்டா. அந்த மாதிரி எல்லாரும் பணியணும்னு கற்றுக்கிட்டாவே தன்னால் உனக்கிட்ட ஒழுக்கமும் வந்துடும், உயர்வும் வந்துடும். அவ்வளோதான். ஒரு 3 வார்த்தையை நீ கடைபிடிக்க கற்றுக்கிட்டிங்கனாவே உன்னுடைய வாழ்க்கை சிறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் திருக்குறள் இல்லாத செய்திகள் எதுவுமே இல்லை. அதுபோல் இந்த இன்னா செய்தானே ஒருத்தர் அவர் நான் நன்னையும் செய்து விடலை, இன்னும் நல்ல செய்திகளை நீயே ஒருத்தர் செஞ்சதை மறந்துட, நல்ல செயல்களை மட்டும் நீ நினச்சிக்கோ அப்படிங்கிறது தான். அது மாதிரி சிறுகதை நாவல் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா தான் சிறுகதையில் சின்ன சின்ன சிந்தனைகள், சின்ன சின்ன கருத்துக்கள், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், குறைந்த கதாபாத்திரங்கள் இருக்கும். நீ ஒரு 10 சிறுகதை படித்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிறுகதை எழுதுகிற அளவுக்கு ஊன்றி ஆழமாக இருந்தீங்கனால உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். நாவல்லாம் படிக்கணும்னா அன்றைய காலகட்ட செய்திகளை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோன்னா அதுக்கு அடுத்த அது மாதிரி நம்மளை விட இன்னும் வசதி வாய்ப்புகளோடு வாழ்வாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா நாவல்களை தான் படிக்க முடியும். நிறைய படித்தா தான் நம்மளால் படைக்கவே முடியும். அது மாதிரி இப்போ நமக்கு இன்றைய போக்கு, இலக்கிய போக்கில் பார்த்தீங்கன்னா மரபு கவிதை இருக்குது. யார்ட்டாச்சும் மரபு கவிதை எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா படிப்பீங்களா? இல்லை. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி கவிதை வந்துச்சு. பெண் தீண்டாமை, பெண் விடுதலை, இதெல்லாம் வச்சு மறுமலர்ச்சி கவிதையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது கவிதைன்ற பேரில் ஒன்று வந்துச்சு. அடுத்தது ஹைக்கூன்னு வந்துச்சு. அடுத்தது நையாண்டி கவிதைன்னு கூட ஒன்று வந்துருச்சு. அந்த நையாண்டி கவிதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது காதலித்து படிக்க வச்சது கவிதை, கல்யாணம் பண்ணி வடிக்க வச்ச சோறு. அது மாதிரி காதலிக்கு எனக்கும் கல்யாணம் வேறு வேறு மண்டபத்தில். இந்த மாதிரி அது சிந்திக்க சொல்லுது. இந்த மாதிரி நையாண்டி கவிதைகள் எல்லாமே வந்திருக்கின்றது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பிறர் வெற்றியை நம்ம பாராட்டி பேசுகிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளோட வெற்றிக்கு பாடுபடுறதா பலம். நம்ம வெற்றி அடைகிறதுக்கு பாடுபடணும். அப்போ தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். எந்த செயலுமே சும்மா கிடைச்சிடாது. சோதனைக்குள்ளே தான் அப்படியே சாதனையே அடங்கியிருக்கும். சரியா? எந்த சாதனை படைச்சவங்கள்ட்டையும் கேட்டுப்பார், எந்த துன்பமே படாமல் யாருக்கும் கிடைச்சிடாது. வெற்றி என்பது கண்டிப்பாக முதல்ல தோல்விக்குள்ளேருந்து தான் வந்திருக்கும், சோதனைக்குள்ளேருந்து தான் வந்திருக்கும், பல துன்பங்கள் இருந்து தான் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்களால தாண்டி இருக்க முடியும். அதனால தான் வானத்தில் அடர்ந்து கிடக்கக்கூடிய இருளை விரட்டுறதுக்கு ஒன்று போதும். என்ன போதும்? சூரியனால் மட்டும் போதும். அதே போல் நம்ம மனசில் அடர்ந்து கிடக்கிற இருளை விரட்டுறதுக்கு எது மட்டும் தேவை? நம்பிக்கை ஒன்றே மட்டும்தான் போதும். நம்பிக்கை ஒன்று இருந்துச்சுன்னா போதும், பிச்சு பண்ணாட்டில இதை என்னால் செய்ய முடியும், நான் இன்றைக்குள்ளே செய்கிறேன். நான் பெருமைக்காக சொல்ல வரல. எங்களோட துறைகளில் ஒவ்வொரு துறைகளையும் ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதி இன்னொரு பிற கல்லூரிக்கு நீ போய் சமர்ப்பிக்க வேண்டும். நம்ம செமினார்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு எங்களுக்கு வேறு ஆலோசகர்னு ஐயா வந்திருந்தாங்க.
எனக்கு ஆங்கிலத்தில் வந்து இப்போ நான் தமிழில் தான் நம்ம கல்லூரி பேரை கூட தொகுப்புலேருந்து இங்கிலீஷை நம்ம பயன்படுத்துகிற வேலையே இருக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு ஆங்கிலத்தில் வந்து அந்த கட்டுரையை வந்து எழுதி நான் வந்து போய் ப்ரெசன்ட் பண்ணி ஆகணும். அதில் என்னை இங்கே தேர்ந்தெடுத்தாகணும்னு எனக்குள்ளே ஒரு வெறி இருந்துச்சு. அதை முழுக்க தமிழ் எழுதிட்டு அப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அந்த காலேஜிலவே நான் மனப்பாடம் பண்ண சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த தமிழை தவிர வேறு நான் அதுவும் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுலேயும் ஒரு ஆளாக என்னை செலக்ட் பண்ணாங்க. அதில் போய் நான் கட்டுரையை வந்து ப்ரெசன்ட் பண்ணேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளால் முடியாததுன்னு ஒன்று கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அனைத்து துறைகளும் இருக்குது, 11 துறைகள் இருக்குது. அதில் 5 பேர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 5ல் ஒன்றா இருந்தேன் நான். அப்போ நமக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல நமக்கு தன்னம்பிக்கை தான் வேணும், முயற்சி தான் வேணும். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அதை மொழிபெயருக்கு தம்பி பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதை நான் ஆங்கிலத்திலே வந்து நான் பிபிடி போட்டு அதுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்தாக வேண்டும். ஆனாலும் அதை நான் செய்தேன். கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய செயலை சொல்லுவது எதற்காகனா, உங்களாலேயும் முடியும். உங்களே மாதிரி தான் நானும் படிச்சுட்டு வந்தது தான். அதனால் உங்களாலேயும் முடியுன்ற செயலை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே முடிஞ்சு போச்சு. அதே போல் நம்ம ஒரு பொழுதை வந்து போக்கணும்னு நினச்சா போகாது. பொழுதை போக்க நினைத்தால் போகாது, ஆக்க நினைத்தால் பத்தாது. என்ன சொல்ல போகிறாங்கன்ற செய்திகளை வாங்கணும்னு நினச்சின்னா அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அதனால தான் பொழுதை போக்க நினைத்தால் போகவே போகாது. அப்போ எவ்வளோ நேரம் இருக்குடா, 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம், ஒவ்வொரு பாட வேலையை முடிகிறப்ப பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பாட வேலையில் நம்ம கொடுத்த வேலையை என்ன செஞ்சோம்? 5 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே அதை பண்ணிடணும், அந்த பாடத்தை படிச்சிடணும், அதை நம்ம ஒப்பிச்சிடணும், அதை எழுதிடணும், அதை முடிச்சிடணும் அப்படின்னு நீ நினச்சிப்பாரு. அந்த நேரத்தை பார்க்கவே மாட்டேன். இருங்க ஒரு 5 நிமிடம் தான், 5 நிமிடம் தான், உனக்கே வந்து அந்த ஒரு ஆர்வம் வந்துடும். அதனால தான் நேரத்தை போக்க நினைத்தால் போகாது, ஆக்க நினைச்சா அந்த நேரமும் உனக்கு வந்து பத்தாது. அதே போல் கண்ணாடியை பார்ப்பதை விட கடிகாரத்தை பார். கண்ணாடியை பார்த்து அழகுபடுத்துவது முக்கியம் அல்ல, கடிகாரத்தை பார்த்து அடையாளப்படுத்து நீ யார் என்று. எங்கேயாவது நீ அழகாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை அப்படின்னு எங்கேயாச்சும் போடுறானா? இல்லை, நீ எங்கே அறிவாக இருக்கிறவங்கள தான் தேடுறான் இல்லையா? அதனால தான் கண்ணாடி பார்ப்பதை விட கடிகாரத்தை பார். உன்னுடைய அழகுபடுத்துவதை விட அடையாளப்படுத்துவது வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து சிறந்ததாக இருக்கும். நேரம் காலம் தவறாமல் இருக்கக்கூடியதுக்காக அது வந்து. அதுபோல் உங்களோட ஆசிரியர்களாக ஒரு போதிக்கக்கூடிய ஒரு போதி மரங்கள் தான். நீங்கள் புத்தராவீங்களோ பித்தராவீங்களோ அது உங்களோட கைகள் தான், நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிச்சுடுவாங்க தங்கங்களான்னு சொல்லுவாங்க. படிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு அடுத்த படத்துக்கு போவாங்க, படிக்காதவங்களுக்கு 2 சுமையாக சேரும். அது மாதிரி போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு ஒரு போதி மரம் போல தான். புத்தருக்கு எப்படி ஞானம் வந்துச்சு, அதுபோல் உங்களுக்கு ஞானம் வர்றது உங்களோட கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் வரும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் அதாவது இப்போ அன்னை தெரசா கூட தான் ஒருத்தட்ட போய் பிச்சை கேட்பாங்களாம். அப்போ வந்து கையில் துப்பிடுவாங்களாம். அப்போ கூட அவங்க வந்து சோர்ந்து போக மாட்டாங்க. சரி பரவாயில்லைன்னு தொடச்சிக்கிட்டு எனக்கு கொடுக்குறத கொடுத்துட்டேன், இந்த குழந்தைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே மற்றவங்களுக்காக தான், அந்த அநாத குழந்தைங்களுக்காக தான் பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க. எனக்கு கொடுக்குறத கொடுத்துட்டேன், நான் ஏற்றுக்கிறேன், அந்த குழந்தைங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு பெருந்தன்மை வேணும் பார்த்துக்க. தனக்காக இல்லை, அடுத்தவங்களுக்காக இத்தனை அவமானங்களை தாங்கிக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி தான் இவர் புத்தர் கூட ஒரு பெண்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது நிறைய திட்டுவாங்களாம். அப்போ தான் அந்த புத்தர் வந்து அவங்க அந்த அம்மாட்ட சொல்லுவாங்களாம், சரிங்கம்மா இப்போ இந்த அரிசி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அரிசி எனக்கு ஆயிரும், நான் வாங்கிக்குவேன். இந்த அரிசி நீங்கள் கொடுக்குற அரிசி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா இந்த அரிசி யாரோடது? உங்களோடது தான். அது மாதிரி நீங்கள் இப்போ திட்டுனீங்க, இந்த திட்டம் வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த திட்டு யாருக்காக இருக்கும்? உங்களுக்கு தானே அப்படின்னு நூதனமாக வந்து புரிய வச்சுட்டு போவார். அந்த மாதிரி நூதன செயல்பாடுகள் கூட வேணும் நமக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இது வரலும் முடிச்சிட்டோம், இறந்து விட்ட காலத்தை மறந்துடலாம். இது வரலும் போயிடுச்சு, ஆமாம் 1 வருஷத்தையும் முடிச்சிட்டோம், 2 வருஷத்தையும் முடிச்சிட்டோம், முதுகலையே முடிச்சிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இறந்து விட்ட காலத்தை வந்து மறந்துடுங்க. ஆனால் இருக்கின்ற காலத்தை, இப்போ மீதி இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிறக்க விடணும். அதான் இறந்து விட்ட காலத்தை மறந்துடுங்க, இருக்கிற காலத்தை நீ சிறக்க விடு, இருக்கிற நேரத்தை நீ பயன்படுத்து. அது வரல நம்ம கிடைக்கக்கூடிய பயன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதான் நம்ம வந்து நமக்கு ஒரு எந்த சிரமமும் இருக்காது. நமக்கு இந்த வயசில் வந்து பணத்தை சிரமங்களெல்லாம் யாரும் நமக்கு கொடுக்கறது இல்லை, பெற்றவங்க யாருக்கிட்டையும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ நீங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பணம் சம்பாதிக்கிறது எது போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் ஒரு பணம் அப்பா அம்மாட்ட கேட்கும் பொழுது நல்லா யோசிச்சு கேளுங்க, தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேளுங்க. பணம் சம்பாதிப்பது ஒரு குண்டூசியால் பள்ளத்தை நோண்டுவது போன்று. ஒரு குழி பறிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு குண்டூசியை வச்சு எப்போ குத்துனா எப்படி இருப்பீங்க? எப்போ எந்த காலத்தில் முடிக்க முடியும்? பண்ண முடியாதுல்ல. அதே போல் தான் அவ்வளவு கடினமானது, அவ்வளவு சிரமமானது பணம்.
சம்பாதிக்கிறது. செலவு பண்ணுறது எப்படின்னா, ஒரு பலூன் நல்லா ஊதி வச்சுருக்கிற அந்த குண்டு சேலை குத்துனா என்ன ஆயிரும்? ஓட்டை. அது மாதிரி ஈஸியாக நம்ம செலவு பண்ணிடுவோம். போய் இப்போல்லாம் பர்கர் பீஸான்ட்டு அந்த கடைக்கு போனீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படி தானே? அப்போ சம்பாதிக்கிறது எது போல் இருக்குது, செலவு பண்ணுறது எது போல் இருக்குது, நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டு உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட வந்து எவ்வளோ வாங்கலாமா வேண்டாமா என்னன்றதை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே போல் வந்து இது அதாவது சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ உள்ள ஒரு பேரன் வந்து தாத்தாட்ட கேட்குறான். இப்போ எல்லா வசதிகளுமே இருக்குது. இப்போ நமக்கு டிவியிலேருந்து எல்லாமே, தொலைக்காட்சி எல்லாம், கணினியிலேருந்து அலைபேசியிலேருந்து எல்லா வசதிகளுமே இருக்குது. தாத்தா நீங்களாம் ஒன்றுமே இல்லாதலேருந்து வளர்ந்தீங்க, எப்படி தாத்தா வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்பான். அந்த தாத்தா சொல்லுவார், நாங்கள் அப்போல்லாம் சிறப்பாக தான் வளர்ந்தோம். போய் மண்ணில் போய் விளையாடாத அப்படின்னு எங்களுக்கு சொன்னதில்லை, செருப்பு போடாமல் போய் விளையாடாத, கால் குத்துனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரோட சேர்ந்து விளையாண்டோம். அப்போ கூட மண்ணில் விளையாடுறது நல்லதுன்றது நல்ல பழக்க வழக்கங்களை தான் நிறையா கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ தான் வந்து நீங்கள் தான் வந்து முடங்கி போய் மூளையை வந்து ஒரு செலவு செய்யாமல் அப்படியே இறுக்கமாக போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய புதையல் வேணும், பழைய சொத்து வேணுமா? நான் பழைய பண்பாடு மட்டும் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ திரும்ப எங்கே வருதுன்னா பழைய பண்பாட்டுக்கு வருகின்றது. ஒரு வெத்தலைப்பாக்கு சிறப்பை கூட எடுத்து பாருங்கள். ஒரு வெத்தலைப்பாக்கு போடுவது வந்து நம்ம ஒரு அவமானமாக நினைப்போம், சி இப்படி போட்டுட்ருக்காங்கன்னு நினைப்போம். அதன் மூலமாக பல வகையான எதிர்ப்பு சக்திகள் நமக்கு கிடைக்கிறது. அதில் வந்து சக்கரை வியாதியிலிருந்து நமக்கு மாரடைப்பிலிருந்து பல விதமான வியாதிகள் வந்து இல்லாமல் செல்வதற்கு அந்த வெற்றிலை பார்க்க கூட பயன்படும். அப்போ தான் தாத்தா சொல்லுவாங்க, எங்களுடைய பழைய பண்பாடுகள் நாங்கள் எப்படி வாழ்ந்தோங்கிறதுல அதெல்லாம் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு தலைப்புக்கு மட்டும். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே அப்படி மிக்சியில் போட்டால் டன்னு அரைச்சிருவோம். அதிலிருந்து குக்கர் சாப்பாடுலேருந்து எல்லாமே எடுத்துக்கோங்க, எல்லாமே கெடுதல். அவங்க காலத்தில் வந்து எல்லாமே நல்லதாக இருக்கும். குளிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ நமக்கு பிள்ளைங்களுக்கு கம்புனா என்ன, சோளம் என்ன, கேழ்வரகுனா என்ன, எங்கே நெல் விளையுதுன்னா கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு குழந்தைகள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பிள்ளை நம்ம தான் கஷ்டப்பட்டோம், பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு வளர்க்குறோம் பாருங்க முட்டாள்தனமாக. அதுதான் அங்கே அந்த மாதிரி அந்த தாத்தா சொல்லி முடிப்பார். அது மாதிரி அந்த ஒரு நிலைக்கு தாத்தாவுடைய பணங்கள் மட்டும் தேவையில்லை, தாத்தாவுடைய பண்பாடுகள் தேவைன்னு என்னைக்கு தேடி போகிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய நல்ல பண்பாட்டுகளுக்காக நம்ம வரும். நம்ம இலக்கியங்களும் அதை தான் நமக்கு சொல்லியிருக்கு. அதான் நம்ம உடம்பை பற்றி அப்புறம் இவ்வளோ எல்லாம் பேசுகிறோம்னா உடம்பை பற்றி சொல்லியிருப்பார். எப்படின்னா திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாங்க, நம்ம உடம்புங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு உள்ளம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம உடம்பு தான் கோயில். நம்ம உடம்பை முழுசாக கோயிலாகவே அப்படியே அந்த கோயில் போல் எப்படி கோயிலுக்கு எப்படி போகிறோமோ ஒரு பக்தி, அதுபோல் நம்ம உடம்பையும் நம்ம பாதுகாக்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் வந்து காலை உணவை எடுத்துக்காமல் வர்றது, மதியானம் போய் எடுத்துக்கலாம் அப்படிலாம் வராமல் இந்த வயசில் வந்து நமக்கு வந்து அல்சர் பல வியாதிகளை உருவாக்காதீங்க. அதில் உடம்பும் உங்களுக்கு முக்கியம்தான். அதான் வந்து நம்ம உடம்பு வந்து எது போன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் போன்றது. நம்மளோட உள்ளம் எது போன்றதுன்னா கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வரை போன்றது. நம்மளோட வாய் தான் வந்து கோபுர வாசல் போன்றது. ஞானியர்களுக்கு வந்து சிவன் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்புலன்களும் தான் அந்த மணி விளக்காக சொல்லியிருக்கிறாரு. அதான் அது சொல்லுவாங்க, திருமந்திரத்தில் சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வல்ல பிரானர்க்கு வாயே கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம், கள்ள புலனனைத்தும் காண மணி விளக்கே அப்படின்னு ஒரு நம்மளோட உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட உடம்பை நீங்கள் என்ன தெரியுமா பாணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஆசையும் வச்சுக்காதீங்க, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆசைப்படாமல் நம்ம எப்படி வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு போகணும், அவங்க அதை வாங்கியிருக்காங்க இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்காதீங்க. பெற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு யாருக்கும் அழுத்தத்தை கொடுக்காம இருந்தால் நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவார். அதுவும் அந்த திருமந்திரத்தை பாடத்தில் சொல்லுவாங்க, ஆசையருவின்கள் ஆசையருவின்கள் ஈஸ்வரனாயினும் ஆசையருவின்கள் ஆசைப்படப்பட ஐவரும் துன்பங்கள் ஆசை நீக்க நீக்க ஆனந்தமாமேன்னு சொல்லியிருப்பார். ஆசை சிவனோடே நீ கூட இருந்தால் கூட நீ ஆசையை விட்டுட்டீங்கன்னா உன்னோட சிறப்புகள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் சில இதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்றதில் வந்து கடைசியாக கொஞ்சம் முடிக்கலாமா, என்ன நேரம் இருக்கா? அதாவது ஒரு சிற்றுளியால் மட்டும்தான் சிலையை செய்ய முடியுது. நல்லா கவனிது, சிற்றுளி ஒன்று தான் சிலை கண்டது, அந்த உளியால் மட்டும்தான் சிலை கண்டது. அதனால தான் நம்ம இதில் சொல்லுவாங்க நீ பாரு எத்தனை அந்த சிலையும் அந்த படியும் பேசிக்கிற மாதிரி, நீ பாரு எத்தனை வழிகளை பொறுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த
படி வந்து சொல்லும். நான் பாரு எந்த வழியுமே இல்லாமல் ஜம்முன்னு இருக்கிறேன்னு பார்த்து கடைசியாக என்னென்னா அந்த வழியை பொறுத்ததெல்லாம் எங்கே போய் இருக்கும், கருவறைக்குள்ள உள்ளே இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், எல்லாரும் வணங்குவாங்க. ஆனால் இந்த படி எந்த வழியுமே இல்லாமல் இருந்தனால இந்த படியை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வதக்க மிதிச்சுட்டு போவாங்க. மிதிக்கிறது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, வேண்டுதல் எல்லாம் வச்சுக்குவாங்க. நான் கால் பாதம் அடிக்கிறேன், கை பாதம் அடிக்கிறேன்னு அதை மேலும் அதுக்கு வந்து வழிவை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல நீ சிரமப்பட்டீங்கன்னா கடைசி வரையில் நீ சிரமப்படவே தேவையில்லை. முதல்ல நீ சிரமப்படாமல் இருக்கணும்னு நினச்சின்னா உன்னோட சிரமத்துக்கு பஞ்சமே இருக்காது. சரியா? அதனால நம்ம எப்போ சிரமப்பட்டுக்கலாம், எப்போ சிரமப்பட வேண்டான்னு முடிவு பண்ணுறது யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சிற்றுளி ஒன்றுதான் சிலை கண்டது, சிறுதுளி சேர்ந்துதான் நதியானது. சிற்றுளி ஒன்றுதான் சிலை கண்டது, சிறுதுளி சேர்ந்துதான் நதியானது. சிறுதுளை காற்றுதான் இசையானது, இதழ் கொண்ட பூந்தான் மாலையானது. முயற்சியாம் ஆற்றலை துணை கொண்டிடு, உயர்ச்சியை வாழ்வினில் நீ தினம் கண்டிடு. முயற்சி இருந்துச்சுனாவே கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் வந்து உயர்ச்சிங்கிறது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்மளோட சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட முயற்சி, நம்மளுடைய வெற்றி, நம்மளோட திறமை இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் நமக்கு கூடவே வரும். இல்லைன்னா இதாக ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கேட்காது, ஒன்றும் புரியாது அப்படின்றத நம்மளை கொண்டு ஒரு மூளையில் தள்ளி விட்டுருவாங்க. நம்மளோட வருகை பதிவில் பெயர் தான் இருக்குமா ஒழிஞ்சு நம்ம ஒரு நல்லா படிக்கிறதா எல்லாத்துக்குமே அடையாளம் தெரியும். அவளை கூப்பிடு அந்த வேலையை செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது, யாரை வேணாலும் கூப்பிடு அந்த வேலையை செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு வரணும். அது யார் கையிலனா உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களுக்கு சின்னதாக இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்னதில் பாடலே நான் சொல்லிவிடுவேன். அது மாதிரி நீங்களாம் வந்து நடந்துக்குவீங்களா? நல்ல பிள்ளைங்க தானே? உங்கள் ஐயா சொல்லும் பொழுதே சொன்னார், இங்கே மாணவ கண்மணிகள்லாம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து தேர்வு வச்சா கூட எழுதிருங்க, அந்தளவுக்கு நல்லா கவனிக்கக்கூடிய பிள்ளைங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதனால் சொல்கிறத வந்து சிறப்பாக கவனிச்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்னன்னாதீனம் 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 தன்னானே தீனம் தன்னன்னாதீனம் தன்னானே. அம்மா அப்பா சொல்லுவத அனுதினமும் கேட்டுடுங்க, அனுதினமும் கேட்டுடுங்க. அம்மா அப்பா சொல்லுவத அனுதினமும் கேட்டுடுங்க, அனுதினமும் கேட்டுடுங்க. நல்லது எதுன்னு கெட்டது எதுன்னு நாளும் தெரிஞ்ச அவங்களுக்கு, நாளும் தெரிஞ்ச அவங்களுக்கு நல்லா தெரியும்னு உணருங்க, நல்லா தெரியும்னு உணருங்க. ஆசான் சொல்லை மதித்திடுங்க, ஆசான் சொல்லை மதித்திடுங்க, இதுவே வாக்கு வாழ்வு தரும். ஆசான் சொல்லை மதித்திடுங்க, அதுவே உமக்கு வாழ்வு தரும். தன்னன்னாதீனம் தன்னானே தீனம் தன்னன்னாதீனம் தன்னானே. நல்ல செயல நண்பரோட, நல்ல செயல நண்பரோட நாளும் செய்து பழகுங்க, நாளும் செய்தும் பழகுங்க. தீய வழிக்கு போகாதீங்க, தீய வழிக்கு போகாதீங்க. பொதிந்து விடும் புத்திக்குள்ள தீய வழிக்கு போகாதீங்க, பொதிந்து விடும் புத்திக்குள்ள. போக்குவது சிரமமுங்க, போக்குவது சிரமமுங்க. தன்னன்னாதீனம் தன்னானே தீனம் தன்னன்னாதீனம் தன்னானே. அலைபேசிக்குள்ள முழ்காதீங்க, அலைபேசிக்குள்ள முழ்காதீங்க. நோயை போல வழி தரும் நூதனமா செயல்படும், நோயை போல வழி தரும் நூதனமா செயல்படும். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றியுடன் வாழ்வீங்க, திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றியுடன் வாழ்வீங்க. கண்ணுக்குள்ள களம் இருக்கு, கண்ணுக்குள்ள களம் இருக்கு. கடமைக்குள்ள நீ இருக்க, கடமைக்குள்ள நீ இருக்க. மறந்திடாம மாத்திக்கோங்க, மறந்திடாம மதிச்சிடுங்க. புகழோட வாழ்வீங்க, புகழோட வாழ்வீங்க. உங்களை புனிதமாக போட்டுடுவாங்க, உங்களை புனிதமாக போட்டுடுவாங்க. பொக்கிசமா எண்ணுவாங்க, பொக்கிசமா எண்ணுவாங்க. தன்னன்னாதீனம் தன்னானே தீனம் தன்னன்னாதீனம் தன்னானே. இதெல்லாம் செஞ்சிருவீங்களா? எந்த ஒரு இதில் வேறு இதில் பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்காவில் வந்து ஒரு கல்லூரியில் ஒன்றில் வந்து
ஒரு வாசல் உள்ள வாசகங்கள் நம்ம இதில் இல்லை, தென் அமெரிக்காவில் கல்லூரியில் ஒரு வாசகங்கள் எழுதி போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால என்ன பயன்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டையும் அழிக்க அணுகுண்டோ அல்லது பயங்கர ஆயுதங்களோ தேவையில்லை. ஒரு நாட்டை அழிப்பதற்கு ஒரு அணுகுண்டோ ஆயுதமோ தேவையில்லை. தென் அமெரிக்காவில் ஒரு கல்லூரி வாசலுக்கு முன்னாடி எழுதி போட்டிருக்கக்கூடிய வாசகங்கள், ஒரு நாட்டை அழிப்பதற்கு அணுகுண்டுகளோ பல ஆயுதங்களோ தேவையில்லை. அடுத்ததாக கல்வி தரம் தாழ்ந்து மேலும் மாணவர்களோட தேர்ச்சி தவறான முறையில், கல்வித்தரம் தாழ்ந்து மாணவர்களோட தேர்ச்சியானது தவறான முறையில் அளவிடப்பட்டாலே அது நாடுகளின் அழிவிற்கு காரணமாகும். அப்போ எப்படி அந்த தேர்ச்சி முறை எடுக்கணும்னு பாருங்கள். நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம பேராசிரியர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தவறான முறையில் தேர்ச்சி கொடுத்தோம்னாவே அது அழிவுக்கு அடிப்படை அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. தரமற்ற கல்வியால் மருத்துவர்கள் கரங்களாலே நோயாளிகள் இறக்க நேரிடுகிறது. தரமற்ற கல்வியால் மருத்துவர்கள் கையாலே நோயாளிகள் இறக்கின்றார்கள். ஏன்? என்ன தெரியும்? என்ன மார்க் எடுத்தாருந்தாலும் நமக்குடைய கிடைச்சிருது அங்கே சீட்டு. அவனுக்கு என்ன முடியும் தெரியாது. அதனால தான் சொல்கிறான், தரமற்ற கல்வியால் மருத்துவர் கையாலே நோயாளிகள் மடிகின்றார்கள் அப்படின்னு எங்கே எழுதி போட்டிருக்காங்க? நம்ம கேட்டலை, தென் அமெரிக்காவில் எழுதி போட்டிருக்காங்க. பொறியாளர்கள் கட்டும் கட்டடங்கள் இடிந்து விழ நேரிடும். எங்கேயுமே ஒரு சரியான கல்வின்னு ஒன்று இல்லைன்னா பொறியாளர்கள் கட்டக்கூடிய கட்டிடங்கள் இடிந்து விழுவதற்கான காரணமாக இருக்கும். எது? அவனோட கல்வி முறை சரியில்லாததால். மருத்துவரை சொல்கிறான், பொறியாளரை சொல்கிறாங்க. பொருளாதார மேதைகளால் பணம் மதிப்பு இழக்கும். பொருளாதாரம் பணத்தோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டார் தான், இல்லாட்டி பணத்தோட மதிப்பு இழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மத பெரியோர்களிடத்தே மனிதாபிமானமே இருக்காது. மனிதாபிமானம் செத்து கொண்டிருக்கிறது. மனிதாபிமானம் எங்கே இருக்குது? மத பெரியோர்களிடத்தில் மதங்கிறதே ஒன்றும் இல்லாமல் மனிதாபிமானம் மனிதாபிமானமே இருக்காது. நீதிபதிகளில் கூட கரங்களால் நீதி சாகும். நீதிபதி கரங்களால் நீதி சாகும். இப்போ இப்படி தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். விடிய விடிய என்ன ஆயிருமோ தெரியல, காலையில் தீர்ப்பு வேறு மாறும். அதனால தான் சொல்கிறாங்க, நீதிபதி கரங்களால் தான் தீர்ப்பே செத்து போயிடுதுன்றான். மாறுன்னு கூட சொல்லலை. அந்த நீதி மாறதுக்கு செத்து போகிறதுக்கான எல்லாம் ஒன்று தான். அப்போ என்னென்னா, சரியான முறையில் படிச்சுட்டு வந்தோம்னா இது எல்லாமே தப்பிச்சுக்கும், இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் கல்வி சரியும் போது அந்த நாடு சரிந்து விழும். இது நியதி. கல்வியால் மட்டும்தான் எதையுமே நம்ம தூக்கி நிலைநிறுத்த முடியும். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்ற கேள்விகள் எழுவது எப்பொழுதுனா நம்மளிடம் அனைத்துக்கும் விடைகள் இருக்கும் பொழுதுதான் கேள்விகள் எழும். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தென் அமெரிக்கா நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அவங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும், நம் நாட்டுக்கும், நம் மக்களுக்கும், நமக்கும் அதுதான். நாமளும் இந்த சமுதாயத்தில் ஒரு சிற்பிகளாகத்தான் நாமும் இருக்கின்றோம். அதனால் இதெல்லாம் உணர்ந்து நம்ம நல்லா படித்து நல்ல இலக்கியங்களோட நல்ல வளங்களோட செல்லணும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம எப்படி ஒரு நாட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே, வடக்கே விரிந்த தேசாபிமானம் தெற்கில் குமரியில் ஒலிக்கும், இன மத வேற்றுமை உடையில் இருந்தும் இதயத்தில் ஒற்றுமை ஓங்கும், உலகினில் எத்திசை அளந்தும் இறுதியில் இந்தியர் நாமே, உறுதியில் மூவண்ணம் தானே, நிரந்தர பாரத தாயே, வாழ்க வாழ்க வாழ்க, என்றென்றும் நீ வாழ்க. கடைசியாக நம்ம பாரதியார் வரியோட 2 வரியோட மட்டும் முடிச்சிடறேன்.
வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் மலர்ந்ததனைத்து மணந்திடும் வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே. இவ்வளோ நேரம் சிறப்பாக என்னுடைய உரையை செவிமடுத்தமைக்கு நன்றியினையும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.